அனைத்து அன்பர்களுக்கும் நம்ம வாழ்க்கை கல்வி இணையதளத்தினுடைய அன்பான வரவேற்புகள். உங்க அனைவருடைய அன்பும் ஆதரவும் நம்மளை மேலும் மேலும் உயர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. உங்களை எல்லாம் வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுறோம், மகிழ்கிறோம். தன்னுடைய பலகால ஆராய்ச்சிகளையும் மனவளம் சார்ந்த தன்னுடைய அறிவையும் நம்ம அனைவரோடும் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அனைவரும் நம்மளுடைய குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், நல்ல குடிமகனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனுபவத்தையும் ஆராய்ச்சியும் அறிவையும் நமக்காக பகிர்வதற்காக ஐயா வந்திருக்காங்க. அவர் ஐயாவை நம்ம மன மகிழ்ச்சியோடும் மன நெகிழ்ச்சியோடும் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்பை நாம் இங்கு தொடங்கலாம். நாம் வழக்கப்படி ஒரு பாடலை, ஒரு கவிதையை நம்ம படித்துவிட்டு, ஒரு ஔவையாரினுடைய கவிதையை படித்துவிட்டு நம்ம வகுப்புக்கு செல்வோம். ஔவையாரினுடைய பல பாடல்கள்ல அதிகம் கவர்ந்தது மூதுரை என்ற தலைப்பில் அவங்க பாடிய சில பாடல்கள். அதிலிருந்து தான் இன்றைக்கு ஒரு பாடலை நாம படிக்க இருக்கிறோம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உழவர் ஒரு நெல்லுக்கு நீரை பாய்ச்சுகிறார். அப்படி பாய்ச்சும் போது அந்த வயலுக்கு போகக்கூடிய அந்த நீர் அந்த வாய்க்கால் வழியாக வழிந்து ஓடும் போது அங்க வளர்ந்திருக்கக்கூடிய புல்லுக்கும் சென்று அந்த புல்லுக்கும் உணவாக ஆகிறது. அவர் புல்லுக்கு என்று நீரை இறக்கவில்லை, அவர் வயலில் உள்ள நெல்லுக்கு தான் அந்த நீரை அவர் செலுத்தினார். ஆனால் வழியில் இருக்கக்கூடிய புல்லுக்கும் அந்த நெல் பட்டு அந்த நெல் புல்லுக்கும் அது உணவாக ஆகிறது. அதுபோல நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எங்க நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ, ஒரு சில மனிதர்கள் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பஞ்சபூதங்களும் அவருக்கு உதவி செய்ய வரும்போது அவரோட இணைந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த உதவி கிடைக்கிறது என்பதுதான் இந்த கவிதையினுடைய சாராம்சம். நாமளும் இது போல நல்ல மனிதர்களோட நல்ல தளத்தின் நல்ல இது போன்ற நம்ம தளங்கள், வாழ்க்கை கல்வி தளம் போல மீதி உள்ள நல்ல மனிதர்களோடு நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் இயற்கையும் நமக்கு உதவி செய்யும். நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை நாம் முன்வைத்துவிட்டு இன்றைய வகுப்பை தொடங்குவோம். நம் மதிப்புக்குரிய ஐயா பிரவீன் ஐயாவை நாம் வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஐயா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே, எங்க என்னுடைய பேச்சு தடங்கள் இருந்தாலும் நீங்க உடனடியாக எனக்கு தெரிவிக்கலாம். அப்போ நம்ம ஏதாவது குறைகள் இருந்தா சரி பண்ணிடலாம். நன்றிங்க. அனைவரையும் இந்த மாலை வேளையிலே இந்த வாழ்க்கை கல்விக்கு வரவேற்று எல்லாம் வல்ல இறைவனையும் குருவனையும் மதித்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாழ்க்கை கல்வி என்ற ஒரு தளத்திலே மிக அற்புதமான பல கருத்துக்களை நாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிந்த கருத்துக்களை நாம் இப்போது இங்கே பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அளவிலே பல வாரங்களில் பல கருத்துக்களை தொடர்ந்து குழந்தை வளர்ப்பு என்ற ஒரு தலைப்பிலே நாம் இப்பொழுது உரையாடி கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் குழந்தை வளர்ப்பை குறித்த சில கருத்துக்களை தொடங்கினோம். அது பகுதி 1, முதல் பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல் பகுதியில் இணைந்தவர்கள் அனைவருக்கும் அதுல என்ன நாம் பேசினோம் என்று தெரியும். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 என்ற ஒரு பகுதியை நாம் காண இருக்கின்றோம்.
பகுதி 1ல இணையாதவர்கள் இன்று புதிதாக வந்திருக்கின்றாங்க யாராச்சும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதி 1னுடைய வீடியோ, அதாவது அதனுடைய ரெக்கார்டிங் வந்து ஏற்கனவே இருக்கின்றது. அதை நம்ம தளத்துல பகிர்ந்துட்டு இருக்கிறோம். யாராவது பார்க்காதவர்கள், புதிதாக வந்தவர்கள் கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்க. நாங்க அதை அனுப்பி வச்சிடறோம். ஏன்னா அது ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி இருக்கும் பொழுதுதான் நமக்கு அது சரியாக புரியும். இது மிக மிக அவசியமான கல்வி. இதை நாம் ஏற்கனவே பலமுறை இதை பற்றி பேசிட்டோம். இந்த கல்வியினுடைய அவசியத்தை பற்றி, குறிப்பாக குழந்தை வளர்ப்பினுடைய அவசியத்தை பற்றி நிறைய நாம் பார்த்து விட்டோம். அது ஒரு பொறுப்பான கடமை என்று கூட சொன்னோம். அதாவது ஒரு பொறுப்பான செயல், ஒரு பொறுப்பான ஒரு வேலை என்று சொன்னோம். இந்த வேலைக்கு நாம் எந்த அளவுக்கு தகுதியோடு இருக்கின்றோம். ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது எப்படி தகுதி பார்த்து எடுக்கின்றார்களோ, அது போல ஒரு குழந்தை வளர்ப்பிற்கு நம்மை யாராவது தகுதிப்படுத்தினார்களா? இதெல்லாம் நாம போன வகுப்பிலே பேசினோம். அந்த அளவில் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையும், ஒரு பொறுப்பான ஒரு வேலையுமாக நாம் பார்த்தோம். அதன் மூலமாக நாமும் வளர்ந்திருக்கிறோம். இந்த சமுதாயம் நம்மால வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நம் சந்ததியினர் நாளைய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த குழந்தை வளர்ப்பினுடைய பொறுப்பு மிக மிக அவசியமானது என்று ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்போ இதை எப்படி பிரித்துக் கொண்டு இதனுடைய குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். அதுல வந்து நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தோம். குறிப்பாக இந்த கர்ப்ப காலம் முதல் ஒவ்வொரு பருவமாக பிரித்து கொண்டோம். ஏன்னா ஒவ்வொரு பருவமுமே இந்த குழந்தை வளர்ப்புல, குழந்தைகளினுடைய அந்த வளர்ச்சியில, நாமும் குழந்தையா இருக்கும் போதும் சேர்த்து சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டமும் மிக 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 அவசியமான முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டங்கள். எதுவுமே ஒன்றுக்கொன்று குறையில்லை. வேற மாதிரி கூட நான் சொல்றேனே, இப்ப நாம குழந்தையா இருக்கணும்னு நான் கூட எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். இப்ப நம்ம குழந்தையா திரும்பியும் மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக நான் மீண்டும் குழந்தையாக மாறிவிட மாட்டோமா? நான் வந்து உள்ளத்தளவுல மட்டும் சொல்லல, உடல் அளவுல கூட ஒரு குழந்தையா வீட்டுல கூட சொல்லுவான், என்னடா அப்படி டக்குன்னு வளர்ந்துட்ட, அந்த குழந்தை பருவம் தாண்டிடுச்சு அப்படிங்கும் போது எதையோ அது ஒரு பெரிய பருவத்தை தாண்டி வந்துட்டது போல. எதுக்கு சொன்னா அந்த ஒரு அற்புதமான ஒரு பருவம், ஒரு காலகட்டம். அந்த குழந்தை காலகட்டத்துலதான் எல்லாமே அமையுது. அவங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள், வளர்ச்சி, புதிய விஷயங்கள், கல்வி எல்லாம் அமையுது. இந்த காலகட்டம் மிக மிக அவசியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏற்கனவே நம்ம 0 to 3, அதாவது கர்ப்பகாலம் முதல் 3 வயது வரை, இது நம்மளுடைய அந்த ஒரு ஒரு வசதிக்காக அதை இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதை நான் ரிப்பீட் பண்ணல. யாராவது பார்க்க விரும்புறவங்க அந்த போன கிளாஸ் ரெக்கார்டிங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 வயது வரை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது இன்றைய வகுப்புல 4 முதல் 10 வயதுக்கான குழந்தைகள், அவர்கள் சிறுவர்கள், சிறுமியர்கள் என்று சொல்லலாம். அந்த காலகட்டம் அதான் சொல்லிட்டோம், ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் ஏஜ், சிறுவர் பருவம் என்று சொன்னோம். இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை வளர்ப்பாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ள நுழைய போகின்றோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த 4 முதல் 10 வயதுங்கிற இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். உளவியல் அடிப்படையில நீங்க கொஞ்சம் சைக்காலஜிக்கலா போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 10 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தையினுடைய ஒரு மனிதனுடைய குணாதிசயம் கட்டமைக்கப்பட்டு விடுகின்றது என்று சொல்றாங்க. இந்த 4 முதல் 10 வயது அப்படிங்கிறதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, 9 வயதுல 10 வயதுக்குள்ள ஒரு மனிதனுடைய உண்மை, இவன் எப்படி இருப்பான், இவனுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு காலகட்டம் எதுன்னா இந்த 10 வயதுக்குள்ளான ஒரு காலகட்டம் தான். அதுல அவங்க எப்படியெல்லாம் என்ன மாதிரி எக்ஸ்போசர்லாம் இருக்காங்க, என்ன மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு எப்படியெல்லாம் வளர்றாங்களோ அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய குணாதிசயத்துல ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மைங்க. இது உளவியல்ல சத்தியமாகவே சொல்றாங்க. ஏன்னா 3 வயது வரை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த மூளை முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு மட்டுமே அந்த காலகட்டம் போயிடும். அதாவது அவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வையிலிருந்து புலன் உணர்ச்சிகள் நம்ம போன தடவை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன 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 விஷயங்கள் அது கத்துக்கும், எந்திரிச்சு நடக்கும். இப்படி தன்னுடைய மூமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியை முழுமை அடைகிறதுக்கு அந்த 3 வயது ஆயிடும். 4 முதல் 10ல தான் பாத்தீங்கன்னா தன்னை சுற்றியுள்ள விஷயங்கள், அப்பா, அம்மா, அவர்களுடைய குணங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், சிறுவர்கள், உலகம், மாமா, அத்தை, இப்படி உறவினர்கள், இப்படி எல்லாமே, அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், இது எல்லாமே அந்த 4 முதல் 10 வயதுல அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4 முதல் 10 வயது வரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் இந்த குழந்தை வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும். இதை வந்து ஏற்கனவே நான் சொன்ன பல புத்தகங்களில் இருந்து
நான் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன். இப்ப பல புத்தகங்கள்ல இருந்து நான் வந்து நிறைய விஷயங்களை இது பத்தி எல்லாம் முன்னாடி படிச்சிருக்கேன். அப்ப ஐயாவோட பேசிட்டு இருக்கும்போது குழந்தை வளர்ப்பு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கல்வியில கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த புத்தகங்கள்ல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான் நான் இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இதுல எதுவுமே ஒரு துளி கூட என்னுடைய சொந்த கருத்தோ இல்ல. மேபி 1, 2 அனுபவங்கள் இருக்கலாம். அதை தவிர எடுக்கப்பட்ட அத்தனை பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த பல இடங்கள்ல இருந்து பல புத்தகங்கள்ல இருந்து மிக அற்புதமான பல புத்தகங்கள் எனக்கு வாசிக்க கிடைத்தது. இப்ப அதே அந்த புத்தக வாசிப்பினுடைய ஒரு 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 வழியை போலவே அந்த புத்தக வாசிப்பினுடைய ஒரு அனுபவமே உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். அந்த புத்தக வாசிப்பினுடைய ஒரு அனுபவமே உங்களுக்கு கொடுக்கறது போல முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை வளர்ப்பு விதிகள் என்று சொல்றாங்க. அதாவது இட் இஸ் அ ரூல் புக் அப்படின்றாங்க. அங்கேயே ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவலி a ரூல். அதாவது இது ஒன்றும் கோடு போட்டு விதியாக போடுற மற்ற விஷயங்கள் ஒன்றும் இல்லை. பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்னா குழந்தை வளர்ப்பு விதிகள் என்று சொல்லலாம். ஏன்னா அப்படி நம்ம படிக்கும் பொழுது அப்படி பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம கத்துக்கும் போது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அவங்க அப்படி கொடுத்தாங்க. அதே வடிவத்திலே நான் உங்களுக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன். குழந்தை வளர்ப்பு விதிகள். சோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விதிகள்னோடனே உடனே ஸ்ட்ரிக்டா அப்படி கிடையாது. இதையும் போன வகுப்புல சொன்னோம். அதாவது எல்லாமே இப்படித்தான் இருக்குமானா கிடையாது. இதெல்லாம் ஒரு அனுபவத்துல உண்மையான சில விஷயங்கள். அது நமக்கு எவ்வளவு பொருந்ததோ அதை எடுத்து நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த குழந்தை வளர்ப்பு விதிகள் என்று அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். 0 to 3 வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம். அது ஒரு சில முக்கிய விஷயங்கள். இனி நாம பார்க்க போக விஷயங்கள் விதிகளாக பார்ப்போம். நாம ஒரு விதிகளாக எடுத்துக்குவோம், ஆராய்ச்சிக்கும் எடுத்துக்குவோம். இந்த புத்தகங்களை என்ன கொடுத்தாங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நேரடியாக நம்ம இந்த விதிகளுக்கு உள்ளாக சென்று விடுவோம். சிறுவர் பருவம் 4 முதல் 10 வயது. தெரியுதுங்களா ஸ்கிரீன் எல்லாருக்கும்? ஐயா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்ப நேரா வந்து ரோலர் கோஸ்டர் ஜேர்னிக்குள்ள போறோம். இந்த ஒவ்வொரு விதியா குயிக்கா, ஏன்னா நிறைய விதிகள் இருக்கு. நான் நிறைய விதிகள் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள எவ்வளவு முடிக்க முடியும்னு தெரியல. முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் தொடர்ந்துட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளவும் ரொம்ப கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல முக்கியமான பொன்னான விதிகளாக ஒன்றொன்றாக பார்ப்போம் ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ சிறுவர் பருவம் ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் ஏஜ் 4 to 10 ஏஜ் அப்படிங்க ரூல் நம்பர் 1. இது ஒரு ரூல் நம்பர்னே ரொம்ப அதான் சொல்றேனே, ரொம்ப இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் பாயிண்ட் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் அவர் கிளாரிட்டி. ஓகே, முதல் விதி குழந்தை வளர்ப்புல, அதுவும் இந்த 4 முதல் 10 வயதுல என்னன்னா பெற்றோர்களின் நல்லிணக்கம். இந்த பெற்றோர்களின் நல்லிணக்கம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பெற்றோர்கள் தான் குழந்தை வளர்ப்புக்கு முக்கிய காரணியாக இருக்கிறாங்க. பெற்றோர்களால் தான் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு பொறுப்பாளர்கள். அப்போ அந்த அம்மா அப்பா என்று சொல்றவங்க அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு, அந்த 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கம், ஹார்மனின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 முக்கியம் என்று சொல்கின்றார். ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா அந்த 2 பெற்றோர்கள் இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல முதல்ல பாதிக்கப்படுவது அந்த அம்மாவா, அந்த பெண்ணா, இல்ல அந்த அந்த கணவரா, அந்த மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உண்மையில் அதில் உண்மையாக பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைகள் தான் என்று சொல்றாங்க. எந்த வீட்டுல அந்த அம்மாவினுடைய அப்பாவினுடைய இணக்கம் நன்றாக, புரிதல் நன்றாக, அவர்களுடைய அன்பு அதிகமாக ஒரு இணக்கம் இருக்கின்றதோ அந்த குழந்தைகள் மன அளவிலும் உடல் அளவிலும் அவர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வராங்க, நல்ல மனநிலை உள்ள குழந்தைகளாக வளர்கின்றார்கள் என்று உளவியல் சொல்கின்றது. கீழே ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம், நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்கின்றார்கள் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்கோம். அதாவது குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகின்றார்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இடத்துல சொன்னாங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகின்றார்கள் அப்படின்றாங்க. அவங்க யாருகிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டதை தான் அவங்க பேசுவாங்க. அவங்களாக ஒண்ணு இங்க போய் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சோ நம்மிடத்திலிருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற இது முதல் விதிங்க. விதி நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, பெற்றோர்கள் இஸ் அ ரோல் மாடல், முன் மாதிரி அப்படின்னு ஒரு போட்டிருக்கோம். இட்ஸ் அ ரோல் மாடல், இங்கிலீஷ்ல சொல்லுங்க ரோல் மாடல். அவங்க வந்து ரோல் மாடலே, நான் என்னுடைய அப்பா தான் எனக்கு ஹீரோ, என்னோட அம்மா தான் எனக்கு வந்து ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா நீ இதை செய்யக்கூடாது. ஒரு தவறா இல்ல, நான் ஒரு பெற்றோர் அப்பா வந்து புகைப்பிடிக்கிறவரா இருக்கிறாருன்னா பையனை வந்து நீ இதை செய்யக்கூடாது. அப்பா வந்து ஒரு தவறு செய்யறாருன்னா பையன் நீ இதை செய்யக்கூடாது. அவருக்கு தெரியுது, ஆனா அதை அவரு கைவிட தயாரா இல்ல.
ஆனா குழந்தைகளை இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். இல்ல அப்பா போய் சொல்றாரு, பையன் வந்து போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி ரோல் மாடலாக முதலில் நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு விதிகளும் பெற்றோர்களை மையமாக வைத்துதான் இந்த குழந்தை வளர்ப்புக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்ம அதைத்தான் ஒண்ணொன்றா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ரூல்ஸ் இருக்கு. குயிக்கா போவோம். அப்பதான் நிறைய ரூல்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும். எவ்வளவு கவர் பண்ண முடியும் இன்னைக்கு பார்ப்போம். ரூல் நம்பர் 1 வெரி குயிக். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாகவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஒரு ஈஸினஸ்க்காக நான் அதை செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மீதி இதுக்கு விளக்கங்கள்னு கொடுக்கணும், நிறைய பேசலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு செஷனே நடத்தலாம். அந்த அன்னை தந்தை, அந்த ஆண் பெண், அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு, அந்த ஒரு இணக்கம் என்பது தான் அடித்தளம் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத மறக்கவே மறுக்காதீங்க. எப்படியாவது அந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. சிறு 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 விஷயங்கள் அந்த இணக்கத்துல ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வது அவர்களுடைய நலத்திற்காக மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய நலத்திற்காக என்பதையும் சேர்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்று. இந்த கணவன் மனைவி உறவு, அதுல இருக்கக்கூடிய ஒரு இணக்கம், அந்த அதனுடைய கணவன் மனைவி நலம், அதாவது அந்த பெற்றோர்களுடைய நலத்தை பற்றி நம்ம பின்னாடி வேற ஒரு செஷன்ல விரிவா பேசிக்கலாம். இப்ப விதியின்படி பார்க்கும் பொழுது இது கட்டாயம். ஓகே, 2வது விதிக்கு போகலாம். அன்பு மட்டும் போதாது, கண்டிப்பும் தேவை. அதாவது குழந்தை வளர்ப்புல பொதுவா நடக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு தவம் இருந்து பெத்தேன், எனக்கு ஆண் குழந்தை தான் எதிர்பார்த்தேன், ஆண் குழந்தை கிடைச்சது, இது இந்த குழந்தை கொழுந்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த குழந்தையின் மீது அதீத அன்பு, அதீத பாசம், இந்த செல்லம் கொடுக்கறது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த 3 வயது, இந்த 0 to 3 எல்லாம் பார்த்தோம்ல, அப்ப வந்து ஏற்கனவே சொன்ன குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட். அதுங்க வந்து தனக்கு எது வேண்டுமோ அதை எப்படியாவது தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் கிராப் பண்ணி அழுது அட்டென்ஷன் பண்ணி அவங்க பக்கம் திருப்பிடுவாங்க. அப்ப அந்த அட்டென்ஷன் ஒரு 3 வயது வரை கொடுத்துட்டு 4 வயதுக்கு அப்புறம் விவரம் வந்து தன்னுடைய வேலைகளை அது எடுத்து செய்யும் பொழுது சில சில வேலைகளை குறும்புகளை ஏதாச்சும் செய்யுதுன்னா, அப்ப அவங்க அந்த அன்பை விட்டுட்டு அவங்க கண்டிப்பு கொடுக்கும்போது அதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அது கஷ்டப்படும். அப்போ ஐயோ பாவம் குழந்தை கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவங்க செல்லத்தை அதிகப்படுத்தி அதிக செல்லம் கொடுப்பதோ அதிக அன்பு கொடுப்பது மாத்திரம் முக்கியம் இல்லை. அன்பு கொடுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக குழந்தைக்கு அன்போட தான் அந்த குழந்தையை வளர்க்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 4 முதல் 10 வயது வரைக்கும் தான் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, மன வளர்ச்சியும் குணாதிசயங்களும் அமையக்கூடிய காலம் என்பதனால ரொம்ப கவனமாக அவருடைய வளர்ச்சியில எங்கேயாவது அவருடைய தவறுகள் சிறியதாக இருக்குமானால் அதை கண்டிப்பதும் கண்டித்து திருத்துவதும் கூட பெற்றோருடைய கடமை. என்னன்னா அந்த ஒரு செல்லத்துல ஒரு அன்பினுடைய மிகுதியில அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு ப்ரீசியஸ் சைல்டுங்கிற ஒரு அடிப்படையிலயோ அல்லது ஐயா சவுண்ட் கேட்கலங்கய்யா, ஏதோ ஒரு இன்டரப்ஷன். எதிர்ப்பாவும் போனா புதுப்பா. இது என்ன ஐயா கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. அது கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. சோ அதுக்காக அவங்கள வந்து கண்டிப்பு என்ற பேரு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சரியான வழியில் அவர்களை வழி நடத்துறது, அவ்வளவுதான். கண்டிப்பும் தேவை. இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வழி நடத்துதல் மிகவும் அவசியம். அந்த அன்போ செல்லமோ அவர்களை கெடுத்து விடக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம். இது விதி நம்பர் 2. ஐயா மறுபடியும் இன்டரப்ஷன்ங்க, சவுண்ட் கேட்கல. இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு திறமையும், எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒன்றை விட ஒன்று வேறுபட்டுதான் இருக்கும். 5 விரலும் ஒன்று இல்ல. ஒரே குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ட்வின்ஸா பிறக்கக்கூடிய 2 குழந்தைகளோ, இல்ல ஒரே குடும்பத்திலே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அந்த மாதிரி சகோதர சகோதரிகளா இருக்கக்கூடிய ஒரு 4 குழந்தைகளாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திறமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குணாதிசயம் அமையும். இது ஜெனட்டிக்கலி கரு அமைப்புல பாத்தீங்கன்னா சிலருக்கு அன்னையினுடைய குணாதிசயம் அமையும், சில குழந்தைகளுக்கு அப்பாவோட குணாதிசயம் அமையும், சில குழந்தைகளுக்கு அவங்க தாத்தா பாட்டியினுடைய குணாதிசயங்கள் அமையும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான குணங்கள் அமையும். எந்த குழந்தையும் ஒரு மோசமான குழந்தையோ அல்லது வந்து ஒரு தவறான குழந்தையோ அல்ல. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமையும் ஒரு குணாதிசயமும் அமையும். அத வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, தவறு பேரண்டல்ல அந்த ஒரு பெற்றோர் வளர்ப்புல ஒப்பிடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பாரு அவன் எவ்வளவு விவரமா இதை செய்யறான், உனக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்பிட்டு ஒரு குழந்தையும் மற்ற குழந்தை. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அவனுக்கு அந்த திறமை இருக்கின்றது, உனக்கு இந்த திறமை இருக்கின்றது.
அவ்வளவுதான். இது உனக்கு வரல என்னோ, அது அவனுக்கு வரல என்றோ என்று நாம் வந்து அது எப்பயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சொல்ல நேரலாம். பட் அதையே வந்து ஒரு அவர்கள் மனதிலே சென்று சேரும்படியாக ஒரு திணிக்கக்கூடிய ஒரு அளவுல அது சென்று சேர்ந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒரு விதம்தான். ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமைகளும், ஒவ்வொரு குணாதிசயமும் இருக்கின்றன. நமக்கு வழி நடத்துறது தான் சரியான வேலையை விட, அதை ஒப்பிட்டோ அல்லது ஒரு குழந்தையை உயர்த்தி பிடித்தோ, ஒரு குழந்தையை தாழ்த்தி பிடித்தோ, அல்லது ஒரு குழந்தையை வந்து போற்றியோ, இன்னொரு குழந்தையை தூற்றியோ அப்படி எதுவுமே இல்லாம இருக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா வீட்லயும், எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றினொன்று வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அது ஏற்றத்தாழ்வு அல்ல. இவர்களுக்கு வேறு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிப்பது தான் நம்மளுடைய வேலை. அப்போ ஒப்பிடாதீர்கள். எந்த காரணத்தை கொண்டும். ஏன்னா இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல 1, 2 வரலாம். ஆனா அதையே சொல்லி, சொல்லி, சொல்லி உனக்கு இது வராது, நீ இது கிடையாது, இது இப்படி இல்ல, அது அப்படி இல்ல, அவன் தான் பெட்டர், இவன் தான் சரி, இந்த குழந்தை தான் சரி அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் என்று சொல்றாங்க. நான் ரொம்ப குயிக்கா ஒரு ஷார்ட்டா தான் அந்த ரூலை பத்தி சொல்றேன். இதை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நீங்க அந்த ரூலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னாலே நம்ம அழகா வந்து இதை புரிஞ்சுட்டு போயிடலாம். ஸோ ரூல் நம்பர் 4, கௌரவத்துடன் நடத்துங்கள், நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுறாங்க அப்படிங்கும்போது, ஏய் இதை பண்ணு, டேய் அதை பண்ணு, டேய் அது இதுன்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி அவர்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு இது பண்ணி நீங்க வந்து ஏய் முட்டாள் அப்படிலாம் சொல்லாம ஒரு கௌரவம், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். கொஞ்சம் இங்க வாப்பா, இதை கொஞ்சம் பண்ணுப்பா, இதை கொஞ்சம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதாவது இதை எடுத்து அங்க வை அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் இதை வச்சிருப்பா அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. சோ அவர்களுக்கு ஒரு கௌரவத்தோட நீங்க நடத்துங்க, நீங்களும் கௌரவத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் ஒரு மரியாதையோட அவர்கள்கிட்ட ஒரு கௌரவத்தோட நடந்து கொள்ளணும். நான் பெற்றோர்கள், நீங்கள் குழந்தைகள். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். எனக்கு உங்க மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் என் இஷ்டப்படி உங்களை கூப்பிடுவேன், உங்களை செய்வேன், உங்களை என்ன வேணா ட்ரீட் பண்ணுவேன். ஒரு ஒரு உயர்வு தாழ்வெல்லாம் இல்லாம அவர்களுக்கு உண்டான மரியாதை முதல்ல கொடுத்துருங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு வீட்டுல 2 பேரு அண்ணன், தம்பி, சகோதரர்கள் இருந்தாங்கன்னா, அந்த மரியாதையை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வலியுறுத்துங்க. சோ இப்படி குடும்பத்துல எல்லோருக்குமே வந்து ஒரு கௌரவம், ஒரு மரியாதை கொடுக்கிறது மிக மிக அவசியம் என்று சொல்றாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை எப்படி வீட்டுல வர வேண்டுமோ அப்பதான் சமுதாயத்துக்கு போகும். இங்கே தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அந்த குழந்தையும் நீங்களும் அந்த குழந்தைகளோடையும் ஒரு கௌரவத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் சமுதாயத்துக்கும் அதை கொடுக்க மாட்டார்கள். அதனால கௌரவத்தை சில சமயங்கள் தேவையற்று நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதாவது இந்த பெற்றோர்கள் இழந்து விடாதீர்கள் குழந்தை. ஏன்னா குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட். ஒரு தவறு நாம செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், உடனே அது கேட்கும், நீ மட்டும் ஒழுங்கா, அப்ப நம்ம கௌரவம் அங்க போயிடும். சோ அதுக்குதான் முன்னாடியே சொன்னோம், முன்மாதிரியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட். அவங்க உங்களை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நீங்களும் கௌரவத்துடன் நடந்து கொள்ளுங்கள், அவர்களையும் கௌரவத்துடன் நடத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அதை எடு, லூசு இங்க வா அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்க வாப்பா, அதை எடுத்து வை, இங்க முடிஞ்சா அதை செய்ய அப்படிங்கிறது போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லைனாலும் ஓரளவுக்கு அவர்களுக்கு மத்தியில அவங்க மனசுல அவங்க கௌரவமாக நடத்தப்படுகிறார்கள் என்ற உணர்வை கொடுங்க. அடுத்த ரூலுக்கு போயிடலாம். நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரூல் நம்பர் 5, இது ரொம்ப முக்கியங்க. அதாவது பயம் காட்டாதீர்கள், பயம் வேண்டாம், அனுமதியுங்கள், பாதுகாப்பும் கண்காணிப்பும். இது ஷார்ட்டா போட்டிருக்கேன். நம்ம என்ன முதல்ல வந்து இந்த 4 முதல் 10 வயது வரை இந்த ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பய உணர்வு, இதை நம்ம 0 to 3 என்று சொல்லக்கூடிய குழந்தை பருவத்திலையும் பார்த்தோம். இந்த ஷாக், அதை தூக்கி போட்டு குழந்தைய கொஞ்சுறது, திடீர்னு பேன் சொல்லி பயமுறுத்துறது. அப்புறம் இந்த 4 வயதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணுது, சாப்பிட மறுக்கும், கொஞ்சம் வந்து போக்கு காமிக்கும், இங்க இங்கேயும் ஓடும், உடியாரும், ஒழுங்கா டயத்துக்கு வந்து உட்காருனா உட்காராது. அப்ப அதை பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேய் வரும், பூச்சாண்டி வந்துருவான், 4 கண்ணன் வருவான், 5 கண்ணன் வருவான். ஐயா இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. இடையில எனக்கு இன்ஸ்டேபிள்னு வருது. அதுதான். சோ அந்த மாதிரி தேவையற்ற ஒரு, அதான் சொல்லலாம், வேப்ப மரத்து உச்சியிலே பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வச்சாங்க, வீரத்தை முளையிலே கிள்ளி வச்சாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையற்ற பயத்தை உருவாக்காதீங்க. தேவையற்ற, அவசியமற்ற, ஒரு உண்மையற்ற ஒரு பயத்தை வந்து நீங்களா திணிச்சிடாதீங்க. பேய் வந்துரும், பூதம் வந்துரும், அவன் வந்து கடிச்சு தூக்கிட்டு போயிடுவான், இவன் வந்துருவான். நம்ம ஊர்கள்ல வந்து ஆளுங்க மேலேயே பயமுறுத்துவாங்க. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க தெருவுல ஒருத்தர் மீசை வச்சுட்டு பெருசா இருப்பார். நான் சாப்பிடலாம் சொல்லுவாங்க, இந்த மீசைக்காரர் வராரு, அவரோட தூக்கிட்டு அவர் மீசையை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துரும்.
அவரை வர்றாருன்னு சொன்னா சாப்பிட்டுருவேன். ஆனா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு அமைதியான ஆளு, ரொம்ப ஒரு பாவம் அப்புறாணிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். இவருக்கா போய் நம்ம பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவையற்ற பயத்தை ஊட்டி, அந்த பயம் மட்டும் கிடையாதுங்க. அந்த உளவியல் அடிப்படையில என்ன சொல்றாங்க, அந்த மன வளர்ச்சியை அது பாதிக்கும். அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட குடுத்து அவர்கள் பல விஷயங்கள்ல பயந்து ஒரு கோழையாக மாறிவிடுவார்கள் என்று சொல்றாங்க. இது ஒன்று. பயம் காட்டாதீர்கள். பயம் கொடுக்கக்கூடாது. ஷாக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து குறிப்பா இன்னொரு இடத்துல நடக்கும். எங்க நடக்கும்னா, அந்த சிப்லிங்ஸ்குள்ள அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த குழந்தைகளுக்குள்ள வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணும், இன்னொரு குழந்தைய பயப்படுத்தும். அது விளையாட்டுன்னு நினைச்சிட்டு பண்ணோம். ஆனா அந்த குழந்தையினுடைய இதெல்லாம் அந்த உள்ள வளர்ச்சி, அந்த மன வளர்ச்சிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிறிதா பாதிக்குங்கிறது தெரியாது. அந்த குழந்தை விளையாட்டா செய்யும். சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடாது. தேவையற்ற விஷயங்கள செய்யக்கூடாது அவர்கள் அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் நம்ம பயப்படக்கூடாது. பயம் வேண்டாம். முதல்ல நீங்க பயம் காட்டாதீர்கள். அடுத்தது பயம் வேண்டாம். உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். என்ன பயம் வேண்டாம் அப்படின்னா, ஐயோ! என் குழந்தையா நடந்து போய் கீழ விழுந்துருவானே! ஐயோ! ஓடுனா விளையாட போயிட்டு இருக்கும் குழந்தை. கீழ விழுந்து அடி போட்டுரும் போல இருக்கே! ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்ல எல்லாம் மேல சர்க்கிள்ல ஏறுவாங்க. குழந்தைகள்னா பல இடங்கள்ல ஏறுவாங்க, இறங்குவது. குறும்பு தான் குழந்தையோட வேலை. அது ஒரு இடத்துல நிக்காது. ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது விளையாட்டு பருவமே அப்படிதான். நாமளும் எத்தன இடத்துல விழுந்திருக்கோம், எந்திரிச்சிருக்கோம். ஆனா, அம்மா, அப்பாக்கள் அந்த அதீத செல்லம், அதீத அந்த ஒரு அன்பின் காரணமாக, அங்க விளையாட போகாத, இங்க விளையாட போகாத, இங்க நிக்காத, மழை வரும், சளி பிடிச்சுக்கும், இதுக்கு போகாத, அப்படி சொல்லி கட்டுப்படுத்தி அவரோட திறமை கூட வளர விடாம பண்ணிருவாங்க. ஒரு விளையாடும் இடத்துல ஒரு இடத்துல ஏறுறாங்க. ஒரு ஏறக்கூடிய ஒரு அமைப்பு ஏணி போல அல்லது ஒரு இது இருக்குனாக்கா, "பார்த்து போப்பா, பார்த்து கொஞ்சம் இது பண்ணி இங்க கெட்டியா புடிச்சுக்கோ, அங்க புடிச்சுக்கோ." அவர்களுக்கு சொல்லி தந்து தைரியத்தை வளர்க்க வேண்டுமே. ஒரு சைக்கிளே கத்துக் குடுக்குறாங்கன்னா, பல பேர் வீட்ல நான் பார்த்திருக்கேன். சில பேரு அவங்க வளர்ந்து 25 வயசு வரைக்கும் சைக்கிளே ஓட்ட தெரியாம இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, "எங்க வீட்ல எனக்கு சொல்லியே குடுக்கலங்க. எங்க அம்மா, அப்பா எனக்கு ரொம்ப பயம். சைக்கிள் ஓட்டுனா கீழ விழுந்துருவ. சைக்கிள் ஓட்டுனா அடிபட்டுரும். அதனாலேயே அவங்களுக்கு சைக்கிள்." ஏன்னா அவ்வளவு அன்பு. அந்த அன்பு தான் செல்லம். அவங்கள வளரவே விடாம, அவர்களுடைய திறமைய வெளிக்கொண்டு விடாம, அதனால பயப்படாதீங்க. ஆனா அனுமதியுங்கள், பாதுகாப்பும் கண்காணிப்பு. அதுதான் அத போட்டிருக்கும். அனுமதிங்க. ஆனா நீங்க கூட இருங்க. சைக்கிள் ஓட்டும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க குழந்தைய இப்படியே பிடிச்சுட்டே இருக்கும். எப்ப அவர்கள் கீழ விழாம யாரும் சைக்கிள் கத்துக்கவே முடியாதுங்க. அதுபோல எல்லா விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. ஐயோ! இது பொதுவா விளையாடும்போதே, ஐயோ! பையன் விழுந்துருவானோ! இங்க பாரு இப்படி ஓடுறான், அங்க பாரு தட தடன்னு ஓடுறான். பிள்ளைங்க அப்படித்தான் ஓடும். ஆனா அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வை குடுங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க. பாதுகாப்பா விளையாடுங்க. பொறுப்போட விளையாடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பிரச்சனை இருக்கு குழந்தைகள்ட்ட. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். ஒரு தடவ சொன்னா கேட்கவே மாட்டாங்க தான். ஆனா பெற்றோர்கள் திரும்ப சொல்லிக்கொண்டு பாதுகாப்பும் இருக்கணும். கண்காணிப்பு. அதாவது பாதுகாப்புனாக்கா, சேஃப்டியான இருக்கா? அந்த இடம் சேஃப்டியா ஒரு இடத்துக்கு போறோம். விளையாட அனுமதிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த இடம் சேஃப்டியான இடமா இருக்கா? இது நம்மளுடைய பொறுப்பு. கொஞ்சம் சேஃப்டி தேவையான சேஃப்டி இருக்கு. அதுக்கு மேல நடக்கிறது நம்ம கையில இல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு பயப்படும். பயம் காட்டாதீர்கள். நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள். அனுமதிக்கத்தான் அவர்களுடைய திறமைகள் வளரும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், பாதுகாப்போடவும், கண்காணிப்பு உணர்வோடையும் செய்து கொள்ள வேண்டும். இது விதி 5. விதி 6. குழந்தை வளர்ப்பு போட்டி அல்ல. இது ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, நாம ஒரு விதமான குழந்தை வளர்ப்பை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இன்னொருத்தவங்க வேற விதமான குழந்தை வளர்ப்பை மேற்கொள்றாங்க. அவர்களை பார்த்து, "ஓ! இப்படித்தான் செய்யணுமோ? ஓ! அப்படித்தான் செய்யணுமோ?" இப்படின்னு சொல்லி இதுல நெறைய உளவியல் காரணங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவோ, ஒரு அப்பாவோ வந்து இந்த குழந்தை அவங்க அப்படி வளர்க்குறாங்கன்னா, நம்ம அதுக்கு மேல ஒரு படி. அவங்க வந்து இந்த கிளாஸ்ல சேர்த்துட்டாங்களா, நானும் இந்த கிளாஸ்ல சேர்த்துறேன். இல்ல அவங்க அப்படி பண்றாங்களா, நான் அத விட ஒரு படி மேல. இது போட்டி அல்ல. அவங்க இந்த திறமை இருக்குன்னா, உங்க குழந்தைக்கு வேற திறமை இருக்கலாம். அப்ப அது ஒரு போட்டியாக அவர்கள் இது என்ன ஆயிடும்னா, குழந்தை இதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இது குழந்தைகளுடைய மத்தியில வந்து ஒரு தேவையற்ற போற்றி உணர்வை உண்டாக்கிவிடும். அப்போ அவங்க எங்க போனாலும் எத பார்ப்பாங்கன்னா, எப்படி நான் இன்னொருத்தன விட வந்து அவன போட்டிக்கு அ அ மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொண்டு, அவனோட நான் வந்து போட்டி போடலாம். அதுல இன்னும் தோல்வி அடையும்போது வருத்தமும் அடைகிறது. இப்படி அது பல கிளைகளை ஏற்படுத்திக் கொண்டே போகும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை வளர்ப்புக்கு இதுதான் சரியான குழந்தை வளர்ப்புன்றது ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம். ஒவ்வொரு குழந்தை ஒரு விதம். அப்போ நாம இந்த இந்த விதிகளை எல்லாம் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த குழந்தைக்கு எந்த விதி பொருந்தும்? எந்த ஒரு அ குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எடுபடும் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான். அதனால தான் இந்த கல்வியை வந்து பெற்றோர்களுக்கு அவசியம்னு சொன்னாங்க. இத வந்து நீங்க ஆசிரியர்களுக்கும் அவசியம் தான். ஆனா அதை விட பெற்றோர்களுக்கு அவசியம்.
ஸோ அவங்களுக்கு தான் கரெக்டா தெரியும் அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குழந்தை வளர்ப்பு ஒரு போட்டி அல்ல. இன்னொருத்தங்க வந்து ஒண்ணு செய்யறாங்க, இன்னொரு குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னாக்கா அது உண்மையிலே நமக்கும் தேவையாக இருந்து ஒரு அவசியமாக இருந்து சரியாக இருந்தால் அதை போட்டி மனப்பான்மை இல்லாமல் உனக்கும் இது அப்படிங்கறத செய்யலாம் ஒழிய அவர்கள் செய்த விட இது இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிடணும் அது ஒரு கம்பாரிசன் எங்கேயுமே வேண்டாம். ஒப்பீடு வேண்டாம்னு ஏற்கனவே சொன்னோம். பெற்றோர்களுக்கிடையும் எந்த ஒப்பிடுதலும் வேண்டாம் அப்படின்றது விதி 6. விதி 7, தாங்களே கற்றுக்கொள்ளட்டும். அதாவது குழந்தைகளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் பேரண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். நம்ம இப்ப விதிகள் பாருங்க, 4ல இருந்து 10 வயதுக்குள்ள விதிகள் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேஜி 4, கேஜிக்கு அப்புறம் 5வது வயது, இதெல்லாம் அந்த அப்பதான் வந்து குழந்தைகள். அப்ப என்ன பண்ணும் குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் கூட கையை பிடிச்சி எழுதுவாங்க, இல்ல கூட உட்காந்து அவங்களோட வேலையை ஹோம்ஒர்க் கூட அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் பெற்றோர்கள் தான் செய்வாங்க. இது ஸ்கூல் மட்டும் நான் சொல்லல, மற்ற பல விஷயங்களா இருக்கட்டும். பல்லு விளக்கி விடுறதுனா இவங்க பல்லு விளக்கி விடுவாங்க, சாப்பிடுறதுன்னா இவங்க ஊட்டி விடுவாங்க. இப்படி எல்லா பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா ஒரு அன்பின் மிகுதியில ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அன்பின் மிகுதியில அவர்களை கற்றுக்கொள்ளவே விடமாட்டார்கள். அதுதான் என்ன சொல்றாங்க, தாங்களே கற்றுக்கொள்ள அவங்கள்ட்ட கொடுங்க, அவர்கள் வேலையை அவர்கள் செய்யட்டும், உங்கள் வேலை அதை வழி நடத்துதல். இதை எப்படி ஒரு தடவை என்ன பண்ணும், குழந்தை கீழே எல்லாம் போட்டு சிந்தி சிந்தி தான் சாப்பிடும், பரவாயில்ல. ஒரு தடவை என்ன பண்ணும், பல்லு வளர்க்க தெரியாம வளர்க்கட்டும். ஒரு தடவை சரி தப்பா செய்யட்டும், அது சரி பண்ணுங்க, திருத்துங்க. முதல்ல சொல்லுங்க, இது உன்னுடைய வேலை. ரெக்கார்டு எழுதணுமா? நானா எழுதுற ஒரு தடவை சொல்லி தருவேன். ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு உட்கார்ந்து ரெக்கார்டு எழுத மாட்டேன். அது நிறைய இடங்கள்ல நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு பொது எல்லாம் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த 4 முதல் 10 வரையில ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 5ல் வளையாது 50ல் வளையாது, விளையும் பயிர் முளையிலே தெரியும், இப்படி எல்லாம் பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த வயதுல இவங்க கத்துக்கிறது தான் இவங்க வளர்ற வரைக்கும் கத்துக்காமயே போயிடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல இவங்க 25 வயதுல வரும்போது எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல அவங்க பார்க்கும்போது பல விஷயங்கள் தெரியாம இருந்து செய்ய தெரியாம இருப்பான். ஐயோ இது எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல எங்க அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் நான் செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு. அப்படி அந்தந்த காலகட்டத்துல அவர்களுடைய வேலை ஒரு பென்சில் பாக்ஸா, உடனே இப்ப அம்மா அப்பாக்கெல்லாம் உட்காந்து ஷார்ப்னர் போட்டு சீவி பென்சில் பாக்ஸ்ல வச்சு அனுப்புவாங்க. நீ உன்னுடைய பென்சிலா சீவி ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை. உன் புக்கா ஒழுங்கா அடுக்கி வச்சுக்கோ, உன் பேகா அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோ. இதுல என்ன நடக்கும், பெற்றோர்கள் முன்பே சில நேரங்கள்ல எடுத்து விடக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க, பேக் எடுத்து இவங்க எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது ஜாலியா உட்காந்து டிவி பார்த்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அந்த பொறுப்பை இங்க இருந்தே சொல்லி, இது ஓன் பேக், இந்த பேக்கை நீ உனக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. பென்சில்ல ஷார்ப்னர் இல்ல, பென்சில் இல்ல, பேனா இல்ல, ரப்பர் இல்லன்னு அது கேட்கும். இல்லன்னா நீ தேடு, உன்கிட்ட ரப்பர் வாங்கி வச்சாச்சு கொடுத்தாச்சு, எங்க காணாம போட்ட நீ தேடு. இந்த பொறுப்பை அவர்கள் வேலையை அவர்கள் கொடுங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சிருவோம், பெற்றோர்கள் நம்ம வேலை நம்ம செய்வோம். குழந்தைகள் அவர்கள் வேலையை அவர்களை செய்ய வைங்கள், தாங்களே கற்றுக்கொள்ளட்டும். அப்படி என்பது விதி 7. நம்ம பின்னாடி விவாதத்துல ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா பார்ப்போம். இப்ப விதிகளை முடிச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் நம்ம கேள்வி பதில்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சந்திப்போம். இப்போ அடுத்த விதிக்குள்ள போ, கேட்டுட்டே வாங்க. விதி 8, ரூல் நம்பர் 8, அவர்கள் கோணத்தில் இருந்து பாருங்கள். இது விதி 8. இப்படிதான் இந்த புக்குகள்லாம் நான் படிச்ச விஷயங்கள்ல இவ்வளவு அருமையான ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுத்திருப்பாங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் முயற்சி. அப்படி விதி விதியா பார்க்கும்போது எல்லாம் ஒரு கன்சாலிடேட்டட் பாயிண்ட்ஸ் தான், பட் தனித்தனியா பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கள் கோணத்தில் இருந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது நம் உலகம் வேறு, அவர்கள் உலகம் வேறு. நாம வந்து ஒரு பரபரப்புல இப்படிதான் இருக்கணும், நீ இதைத்தான் செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டு இருப்போம். அவர்கள் உலகம் வேறையா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் அவங்க பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க மைண்ட்ல ஓடும், அதைத்தான் அவங்க செய்வாங்க. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க கோணமே வேறையா இருக்கும். அப்போ அவங்க நிலையில இருந்து பாத்தீங்கன்னா அது சரியாவும் இருக்கும் சில சமயம். அதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது வந்துங்க, குழந்தை நிறைய பேசும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா நிறைய கதை சொல்லும். நாங்க அதாச்சு இதாச்சு, இங்க வந்து இப்படி ஸ்கூல்ல அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்லி அந்த 4 முதல் 10 வயதுலதான் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். கதை கதையா சொல்லும். ஃப்ரெண்ட் அடிச்சான், அங்க போனேன், எங்க டீச்சர் இதை சொன்னாங்க. செவி சாய்த்து கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. அது சொல்றது உங்களுக்கு சில சமயம் எரிச்சலா கூட இருக்கும், வேலை உங்களுக்கு நிறைய கூட இருக்கும். இருந்தாலும் என்ன சொல்லுதுன்னு உட்கார்ந்து கேளுங்க. ஜஸ்ட் கேளுங்க, அவ்வளவு. அது ஒண்ணும் உங்கள்ட்ட எதிர்பார்க்காது. ஜஸ்ட் சொல்றதை கேளுங்கள், செவி சாய்த்து அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர்கள் கோணத்தில் இருந்து பாருங்கள், அவர்கள் சொல்வதை ஜஸ்ட் கேளுங்கள் அப்படிங்கிறது ஒரு விதியா சொல்றாங்க.
இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு பையன் விளையாண்டுட்டே இருப்பான். அவனை வந்து டக்குன்னு என்ன ஒண்ணு வெளியே போகணும், இன்னுமா விளையாடுற, எந்திரிச்சு வா அப்படிங்கும் போது அவன் என்ன பண்றான், விளையாண்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு மனசு இருக்காது எந்திரிச்சு வர்றதுக்கு. அப்ப வந்து இவரு அப்பாவோ அம்மாவோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு அது மனசே இல்ல. அப்போ அவங்க கோணத்துல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வர்றதுக்கு நீங்க சொல்றத கேட்கவும் ஆசை. இத விட்டுட்டு வர முடியாத ஒரு நிலையும் இருக்கு. அப்ப வந்து அவன் கோஆப்பரேட் பண்ண மாட்டான். கடுப்பாவான். இது என்னால வர முடியாது. நான் எதுக்கு நான் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்ப ஆக்சுவலி உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். அந்த விளையாட்டுல ஒரு லெவல்ஸ் இருக்கும். 1, 2, 3 அவன் அந்த லெவல கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பான். அவ்ளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பான். அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்ல நம்ம போயிட்டு நொய் 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 பண்ணி அவன புடிச்சு இழுத்துட்டு வந்துருவோம். அதுல அவனுக்கு அன்னைக்கு பூரா டென்ஷன்ல இருப்பான். இன்னும் அந்த 2 லெவல முடிச்சா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பான். அப்ப நம்ம கேட்கும்போதே அவர்கள் கோணத்துல என்ன முடிச்சிட்டியா? உனக்கு 5 மினிட்ஸ் டைம். அதுக்குள்ள நீ வேண்டியத முடிச்சுக்க. அப்புறம் என் கூட வா. சொல்ற விதத்துல கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, அவர்கள் கோணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ அவர்கள் கோணத்திலிருந்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். விளையாடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஏதாச்சும் ஒரு விளையாண்டுருப்பாங்க. உனக்கு அதுக்கு என்ன நாமளே ஒரு டெட்லைன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே சொல்லிடணும். 10 நிமிஷம் டைம்பா. அதுக்குள்ள நீ முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருன்ட்டான்னா, அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவான். நீங்க அத புரிஞ்சுக்காம, அவன் கடைசி பால் அடிச்சிட்டு இருப்பான். இல்ல வந்து ரன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப புடிச்சு இழுத்து வந்திருப்பீங்க. சோ அவர்கள் கோணத்திலிருந்து ஒவ்வொரு விஷயம் இது உதாரணத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் அவங்க கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம் சரிதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அவசரத்துல அதை விட்டுருப்போம். இது விதி 8 செவி சாய்த்து கேளுங்கள் அப்படின்றது. அப்புறம் அடுத்த விதிக்கு போவோம். விதி 9 ரொம்ப முக்கியமான விதி. இது கேள்வியாக பல பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. கோபப்படலாமா, திட்டலாமா, அடிக்கலாமா? குழந்தையை அடிக்கலாமா, திட்டலாமா? சொல்றதே கேட்க மாட்டேங்குதுங்க. எவ்வளவுதாங்க சொல்றது? 2 போடு போட்டுட்டாங்க. அப்பதாங்க சொல்றத கேக்குது. சரி. இப்ப கோவப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? எவ்வளவு வாட்டிங்க சொல்றது? கோவப்படாம எப்படி? நமக்கு ஒரு டென்ஷன் வருதா இல்லையா? பெற்றோர்கள் கேட்பாங்க. சரிதான். இதுல யார் இப்ப குழந்தை? நீங்கள் குழந்தையா? அவர்கள் குழந்தையா? குழந்தைகள் குழந்தையாகத்தான் இருப்பாங்க. குறும்பு செய்வாங்க, தவறு செய்வாங்க. அதுக்காக அவன் தவறு செய்வது சரின்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் இத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயலாமையும், நம்மளுடைய ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும், நம்மளுடைய ஒரு வெறுப்பையும் தான் அந்த இடத்துல அங்க நம்ம அவர்கள் மேல கொட்டியிருப்போம். ச்சே சும்மா இரு" அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டியிருப்போம். அது அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் செய்த தவறை நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதை விட பெரிய தவறுகள்லாம் கூட ஏதாவது டைம்ல செஞ்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் கூட நம்ம ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டோம். சரி போனா போனா போ போ அப்படின்னு போயிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல சின்னதா ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஏதாவது எடுக்கும்போது கீழ தட்டி விட்டுருப்பாங்க. இல்ல ஏதாவது கீழ விழுந்திருக்கும். வள்ளுன்னு விழுந்துருவோம். அப்ப இது யார் மேலன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொறுமையின்மையும், ஒரு இயலாமையும் தான் அந்தந்த சந்தர்ப்பத்துல டபால்னு நம்ம அவங்க மேல வெளிப்படுத்திடுறோம். ஏன் வெளிப்படுத்திடுறோம்? அவர்கள் நம்மை விட சிறியவர்கள். நமக்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். நெறைய நேரம் என்ன பண்ணிடுறாங்க, இது நம்மளோட அடிமையாகவே சில நேரங்கள்ல பாவிக்கக்கூடிய நிலைமை போயிடுது. சொன்னா செஞ்சுதான் ஆகணும். நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படி இப்படின்னு கோவப்படுறது, திட்டுறது, அடிக்கிறது. இதுல உளவியல்ல இதுக்கு ஒரே தீர்வு, ஒரே ஆன்சர நான் முடிச்சிடுறேன். உளவியலின் படி அவங்க சொல்ற ஒரே விஷயம், திட்டக்கூடாது. குழந்தைகளை கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. அடித்தால் அவர்களுடைய மன வளர்ச்சி நிச்சயம் பாதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரவே வராது. நீங்க எதற்காக அவர்களை திட்டினீங்களோ, எதற்காக அவங்கள கோவிச்சுக்கிட்டீங்களோ, எதற்காக அடிச்சீங்களோ, அது வந்து முழுமையாக நிறைவேறாது. அந்த சமயத்துல வேணா செய்யாம இருப்பாங்க. ஐயோ! அப்பா திட்டுவார். ஐயோ! அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிதான் செய்யாம இருப்பாங்க. அதுக்கு பயப்படவும் ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து அம்மாவ கண்டாலே பயம், அப்பாவ கண்டாலே பயம்னு அந்த பய உணர்வு தான் வருமே ஒழிய, ஒரு மாற்றம் அந்த இதான் சொல்லுவாங்க. கோபத்தினால் திருத்தம் வராது, வருத்தம் தான் வரும் அப்படிம்பாங்க. சோ அந்த கோவப்படுற உணர்வு நம்மகிட்ட தான் இருக்கே ஒழிய, இப்ப அவங்க தவறு அதுக்காக சரியா, அதை எப்படித்தான் சரி செய்யறது அப்படின்னா, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அத நம்ம தனியா பேசுவோம். அது குழந்தைக்கு குழந்தை மாறுபடும். அது எப்படி நம்ம வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது. அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. தடியை விட கேரட்டே சிறந்தது. நம்ம வாழ்க்கை கல்வியில இங்க நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த உளவியல் சார்ந்த பல கல்வியில கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் சொல்றேன். கண்டிஷனிங்ன்ற ஒரு விஷயம் பார்த்தோமா? அதுல வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னு ஒண்ணு பேசணும். இதெல்லாம் முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். மறந்துடக்கூடாது. அந்த ஆப்பரண்ட் கண்டிஷன்ல அழகா கொடுத்திருந்தாங்க. 2, 3 விதமான கண்டிஷனிங்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அந்த ஒரு பிரைஸ் பண்ணி அவர்கள் வந்து பாராட்டி, வழி நடத்தி, தட்டி கொடுத்து கொண்டு வருவதுதான் சரியான முறை. அதுதான் முழுமையான பலன் தரும் அப்படிங்கிறாங்க.
அதை விட்டுட்டு அடிக்கிறதோ திட்டுறதோ முதல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்றாங்க. நாம் பெற்றோர்கள் தான், அவர்களுக்கு உரிமையாளர்கள் தான், அவர்களுடைய பாதுகாவலர்கள் தான். ஆனால் அடிப்பதற்கு எந்த உரிமையும் நமக்கு அவர்கள் மேல் இல்லை. அவர்கள் நமது அடிமை அல்ல என்று சொல்றாங்க. அப்ப முழுக்க ஒரு 70% அவர்களுடைய தவறுகளை காட்டிலும் நாம் செலுத்தும் அந்த ஒரு உணர்ச்சி நம்மை சார்ந்ததாக, நம்மளுடைய அவுட்லெட்டாக, நாம் என்ன மாதிரி மூட்ல அப்ப இருக்கிறோமோ அந்த மூடை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமாக இருக்குதே ஒழிய அவர்களை சரி பண்ணவோ மாற்றுவதோ இல்லை. ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பல நேரங்கள்ல நாம் தவறுகளை அவர்களை சரி பண்ணணும்னு நினைச்சு திட்டிருப்போம். அவர்கள் சரியாகணும்னு நினைச்சு திட்டிருப்போம். ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பொருளை கொண்டு வந்து தப்பா வச்சுட்டாங்க ஒரு பொண்ணு. இப்படியா வைக்கிறது முண்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று திட்டிடுறீங்கன்னு வச்சுங்க. இல்ல போட்டு 2 அடி அடிக்கிறீங்கன்னா, இந்த குழந்தை அந்த கோணத்துல இருந்து பாருங்கன்னு சொன்ன பாத்தீங்க. நீங்க ஒரு குழந்தை, எதுக்கு நம்மள இந்த அம்மா அடிக்கிறாங்க, எதுக்கு நம்மள இந்த அப்பா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதை செய்தது தவறு, இதை இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நாம என்னைக்கு திட்டிருக்கோமோ, எவ்வளவு அடிச்சிருக்கோமோ, அதை எப்படி சரியாக செய்யணும் என்று நாம இன்னும் சொல்லி கொடுக்கவே இல்லைன்றதுதான் உண்மை. அப்ப என்ன சொன்னோம், இதை இப்படி செய்யாது, இனி இப்படி பண்ணு. அதுதான் முக்கியம். அந்த இடத்துல அது கரெக்டா வந்துருச்சுன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க அதாவது அதுக்காக கோபப்படாம இருக்கிறதுன்ற அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல கோபம் என்பது அர்த்தம் உள்ளதாக, அவர்களுக்கு திருத்தம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். சோ மோர் தென் இது ஏன் இப்படி பண்ண, இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட, அதை ஏன் செய்யக்கூடாது, எப்படி செய்திருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் சிறந்தது. அதுதான் தடியை விட கேரட்டே சிறந்தது. நீ குச்சி வச்சு அடிக்கிறத விட அந்த ஒரு ஆட்டுக்கு வந்து கேரட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க பின்னாடி சொல்றபடி கேட்டுட்டே வந்துரும் சொல்ற மாதிரி, முதல்ல எதை செய்யாதேன்னு சொல்றதை விட எப்படி செய்ய வேண்டும், அதை செய்வதனால் என்ன நன்மை என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் இல்லைன்னாலும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று. இது ரொம்ப முக்கியமான விதி. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தை அது பாதிக்கும். ஏற்கனவே ஒண்ணு சொன்ன பாருங்க, கௌரவத்துடன் நடத்துங்கள், கௌரவத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பாருங்க. அது இதுலயும் வரும். இப்ப நம்ம இப்படி கௌரவம் இல்லாம நடக்கும்போது அவங்க கிட்ட இருந்து இது எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் அவங்கள்ட்ட இருந்தும் திரும்பி வரும். கெட்ட வார்த்தைகள் இதுதான் திரும்பி அவங்க கிட்ட இருந்து வரும். ஒரு கண்ணாடி போல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் அம்மா அப்பாக்குள்ளேயும் சரி, இந்த சண்டைகள், கோபங்கள், திட்டுதல், அடித்தல், இது அவர்களுக்குள்ள நடப்பதும் இவர்களை பாதிக்கும். இது ரொம்ப கவனமான விதி. இது ஐ திங்க் இதுவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு தேவையான அளவு தான் சொல்றேன். இந்த விதி 9. அடுத்த விதிக்கு போயிடலாம். விதி 10. குழந்தை வளர்ப்பு 4 முதல் 10 வயதுக்கான விதி 10. வேலை கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள், சுய சிந்தனையை வளருங்கள், அப்புறம் கேள்விகள். இந்த 4 விஷயம். அதாவது அவர்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்க ரொம்ப ஆர்வமா பிரியமா செய்வாங்க. சின்ன குழந்தை நீ சும்மா நான் பாத்துக்கிறேன், ஏற்கனவே சொல்லலையா, எல்லாம் பேரண்ட்ஸே பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைகள் வேலையே எந்த கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை, இதை கொஞ்சம் எடுத்து வை, இதை கொஞ்சம் நீ பாத்துக்க, இந்த வேலை உன்னோட, இந்த வீட்டுல இந்த ரேக்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னா அது உன் பொறுப்பு, இதை எடுத்து டெய்லி அடிக்க, ஏன்னா எடுக்கும்போது களையும் வைக்கும், இதை பாத்துக்கணும். அந்த மாதிரி அந்த குழந்தையை மதித்து அதுக்கு வந்து நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கரெக்டா செய்யுங்க. அந்த குழந்தை 4 வயதுல இருந்து 10 வயது, இந்த வயதுக்குள்ள ஒரு பழக்கமாக இதை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும். ஓ, நம்மளையும் மதிச்சு நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இந்தப்பா வீட்டுல எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாயெல்லாம் சாப்பிடும்போது கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அந்த பாய் போடுறது, அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் பசங்க வேலை, எங்க வேலை கிடையாது. நாங்க சொல்லிடுவோம், இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைங்கன்னா அவங்க கரெக்டா கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பன்னீர் ஐயா, அம்மா யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பின்னாடி பார்க்கலாம். கேக்குது இல்லைங்களா எல்லாருக்கும்? கேக்குதா? கேக்குதுங்கய்யா கேக்குது. சரி, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. இல்ல பை மிஸ்டேக். ஓகே, கிளியர். சரி, அப்போ அந்த வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட செய்வாங்க. அதே மாதிரி அந்த வேலை கொடுக்கும்போது அவங்க கற்றும் கொடுங்க. இதை வந்து இப்படி செய்யணும்பா, இது இப்படி போட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணனா இது நல்லா இருக்கும், இதை மடிச்சு இப்படி ஒண்ணு வேண்டாம். இந்த ஸ்கூல்ல வந்து ஆரம்பிக்கும் போது புது புஸ்தகங்கள் வாங்கிட்டு வருவோம். புது புஸ்தகம் வாங்கிட்டு வந்தா அட்டை போடுறதே ஒரு பெரிய வேலை. அந்த வேலையில சின்ன புக்குக்காவது அட்லீஸ்ட் சின்ன நோட்டு, சின்ன புக்கு நீங்க அவங்களுக்கு வந்து இப்படி போடணும்னு சொல்லி ஒரு 2 அட்டையை போட சொல்லுங்க. 2 வாட்டி தப்பா போட்டாலும் ஒரு வாட்டி கற்றுக் கொடுங்கள்.
அதன் பிறகு தன்னுடைய புத்தகத்துக்கு தானே அட்டை போட்டுக்கொள்ளும் அந்த குழந்தை. உங்களுக்கு பல வேலை குறையும். வீட்டுல கூட்டுறதா இருக்கலாம், சின்ன சின்ன வேலை கொடுங்க, கத்து கொடுங்க. அந்த 9, 10 வயசுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பல வேலைகளை தனக்கு தானே, அந்த அழுக்கு துணி எடுத்து கொண்டு வாஷிங் மிஷின்ல போடு, வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் காய போடு. சின்ன 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 வேலைகள், வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை அவங்க அவங்க பொறுப்புல கொடுங்க. அவங்க கொடுங்க, சந்தோஷமா செய்வாங்க. அது சின்ன குழந்தை தானே, விளையாண்டு இருக்குப்பா, அதுதான் அன்பு. அந்த அதீத அன்புல அவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுக்காமல் எடுத்து விடாதீர்கள். அடுத்தது வந்து சுய சிந்தனைகளையும் கற்பனைகளையும் அவர்களுக்கு வளர்த்து விடுங்க. அதாவது தாங்களே இதை இன்னும் எப்படி மெருகேற்றி செய்யறது அப்படின்னா, நமக்கு தெரியாதுங்க, சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன் கேப், நம்ம ஒரு 30, 40 வயசு ஆயிருக்கும் போது அவங்களுக்கு 5, 10 வயசு ஆகும்போது ஒரு 20, 25 வருடம் ஜெனரேஷன் கேப் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய குழந்தைகளா இருக்கும் பொழுது நம்மை விட நமக்கு ஒரு அறிவு நிலை இருக்கு, ஜெனட்டிக்ஸ்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம அறிவு நிலையை விட அவங்க ஒரு ஸ்டெப் மேலதான் இருப்பாங்க. அதை நிச்சயமா நம்புங்க. நீங்க ஒரு ஸ்டெப்ல ஒரு, ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் அவங்க, உங்களுடைய அறிவு நிலையை விட ஒரு ஸ்டெப் கண்டிப்பா கூட இருப்பாங்க. ஏன்னா 20 வயது, 25 வயதுல அவங்களுக்கு சுத்தி வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, சமூகம் எல்லாம் மாறி இருக்கு. நம்மளை விட அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருப்பாங்க. அப்போ இதே நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அவங்ககிட்ட நீயே உன்னுடைய ஐடியால நீ பண்ணுன்னு சொன்னா அது இன்னும் சூப்பரா கிரியேட்டிவா நல்லாவே பண்ணுவாங்க. டிராயிங் நீங்க சொல்லி கொடுக்கறத விட நீ இதை கொஞ்சம் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அவங்க வந்து அதை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுய சிந்தனையும் ஒரு ஃப்ரீடமும் அவங்களுக்கு கொடுத்து வளருங்க. அப்படி வளர்க்கும் பொழுது ஒரு வேலையை செய்யும் போது கேள்விகள் கேளுங்க. ஊக்குவிக்கும் போது இது ஏன்பா அப்படி இருக்கு, நான் ஒரு நாள் அப்படிதான் ஏன்பா வானம் நீல கலர்ல இருக்கு, சின்ன குழந்தை 4 வயசு 5 வயசுன்னு நினைக்காதீங்க. நான் என் பையன்கிட்ட ஒரு தடவை அப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது, ஐ வில் கிவ் யூ a good gift when you ask a good question சொன்ன ஒருத்தர். நீ ஒரு பிரில்லியன்டான கொஸ்டின் கேளு, இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் a good question you will be rewarded அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவன் வந்து கேட்டான், எப்படி இந்த கடல்ல இவ்வளவு தண்ணி வந்துச்சு, இந்த சின்ன குழந்தை, அப்ப அவனுக்கு வயசு 5ஓ 6ஓ தான். அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு தெரியாது. பட் வந்து அவன் only one question I gave, you have to ask a one good question. If it is really good question I will reward you. ஆன்சர் நான் சொல்றேன், உனக்கு கேள்வி மட்டும் நீ கேளு அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் யோசிச்சு கேட்டான். கடல்ல இவ்வளவு தண்ணி இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டான். என்ன சொல்லுவீங்க? அது இது பதில் இருக்கிறது, அது வேற விஷயம். அந்த பூமி உருண்டையா இருந்தது, வளர்ந்தது, இதெல்லாம் அந்த ஏஜுக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்ப நாங்க வேற மாதிரி மழையெல்லாம் பெய்யுது இல்லப்பா, அது எங்க போகும், அந்த கடல்ல தான் போய் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுதான் கடல்னு சொல்லி அந்த ஏஜுக்கு தகுந்த நம்ம பதில் சொல்லிக்கலாம். அது ஒரு விஷயம் இல்ல. பட் த வே தே திங்க் அண்ட் த வே தே ஆர் கிரியேட்டிங் த ஐடியாஸ், சுய சிந்தனைகள், கிரியேட்டிவ்னஸ், அதை கொஸ்டின் பண்ணுங்க. இது ஏன் இப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு கேள்விகள் மூலம் அவர்கள்ட்ட பதிலை ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஸோ அவங்கள திறமைகளை ஊக்குவதற்கு இந்த விதி நம்பர் 10. அடுத்த விதிக்குள்ள போகலாம். விதி 11, பாராட்டுங்கள், பரிசளியுங்கள். நல்ல வேலைகள் அவர்கள் எப்பயாவது செய்யறாங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப நல்ல ஒரு விதமா நடத்தியிருக்காங்க, இல்ல உங்களுடைய சக நண்பர்கள் முன்னாடி நல்லா நடந்துட்டு இருந்திருக்காங்க, இந்த மாதிரி இல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, நல்ல குணங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும், அப்போ வந்து அவங்கள பாராட்டுங்க. கூப்பிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லுங்க. சின்ன ஒரு டிராயிங் போட்டிருக்கும் குழந்தை, என்ன அற்புதமா போட்டிருக்க, அருமையா இருக்கு, அது நம்ம பிரைஸ் பண்றது தப்பே கிடையாது, நல்லா பிரைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சின்ன கிஃப்ட், பிரைஸ் பண்றது ஓகே. சில அப்பாக்கள் வந்து என்ன பயங்கர பிஸியா இருப்பாங்க, வேலையில ரொம்ப பிஸி. அப்ப குழந்தை வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னா, பார்த்தேன், ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் அதையும் தாண்டி ஒரு சின்ன பரிசு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுல ஒரு விஷயம் நான் பிராக்கெட் பண்ணி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உணவை தவிர, இது ரொம்ப முக்கியமான ரூலுங்க. நான் இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற விதிகள் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். பட் சில குறிப்பான விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். அதுல இது ஒண்ணு என்னன்னா, உணவை பரிசளிக்காதீர்கள். நீ இதை அச்சீவ் பண்ணனா உனக்கு ஹோட்டல்ல கூட்டு போய் இது வாங்கி தரேன், நீ இதை அச்சீவ் பண்ணனா உனக்கு நான் இதை வாங்கி சாப்பாடா தருவேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனம், உடல்நிலை, அவருடைய மன இது வந்து அந்த உணவினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, அந்த ருசியினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அது வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்றாங்க. அதுக்காக தவறு இல்லை, 1, 2 தடவை நடக்கலாம். ஆனா உணவை பரிசாக காட்டாதீர்கள். உனக்கு அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு வாங்கி தருவேன், இல்ல உனக்கு வந்து இந்த கடையில இருந்து இது வாங்கி தருவேன், இந்த ஒரு அப்படி உணவை தவிர வேற ஏதாவது பரிசு, ஒரு சின்ன பேனா கொடுங்க, பென்சில் கொடுங்க, ஒரு வேற ஏதாச்சும் அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுங்க, அதனால தப்பு கிடையாது. உணவை தவிர அதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகம் ஃபுடி. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க மைண்ட்ல வந்து இங்க ஏதாச்சும் கேட்கலாமா, இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி லேட்டர் தே கேன் மேபி அது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பரிசை வந்து உணவாக வைக்க வேண்டாம்.
வேற பரிசுகள் கொடுங்க, பாராட்டுங்கள், பரிசளியுங்கள். அடுத்த விதிக்குள்ள போயிடுவோம். விதி 12. முடிவுகளில் பங்களியுங்கள். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அவர்களையும் பங்குதாராக்குங்க. இந்த 4 முதல் 10 வயதுல இருக்கவங்க இவங்களுக்கு என்ன தெரியும், இதுல என்னத்த போய் இவங்ககிட்ட கேட்கறது அப்படிங்கிறது இல்லாம, இதை எப்படிவா பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், சின்ன சின்ன முடிவுகள்ல. நான் ஒரு லோன் எடுக்கட்டுமான்னு போய் குழந்தைகிட்ட கேட்கறது இல்லை, அந்த அர்த்தத்துல நான் சொல்ல. இப்ப நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், ஒயிட் பிடிக்குமா, ரெட் பிடிக்குமா, இல்ல வந்து என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரியான கார் வாங்கலாம் அப்படிங்கிறது சும்மா முடிவு உங்களால என்னதான் எடுக்க முடியுதுனாலும் அவருடைய பங்கு சேர்த்துங்க. ஒரு டூர் போறோம், எங்கப்பா போலாம், இங்க போலாமா, இங்க போலாமா, இப்படி போலாமா, அது போறோமோ இல்லையோ, அந்த முடிவை எடுக்கிறோமோ இல்லையோ, அந்த முடிவுகள்ல அவங்களை கலந்துக்கும் போது தே ஃபீல் த பார்ட் ஆஃப் இட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு என்கேஜ் ஆகுறாங்க, ஒரு பார்ட் ஆஃப் இட். வெளியே போறோம், ஓகே, வேர் டு கோ, எங்க போலாம், சஜஷன் சொல்லுங்க, ஓகே இப்படி பண்ணலாம். அப்புறம் நமக்கு அது ஒத்து வரலாங்க, நமக்கு தெரியும் அது வேற மாதிரி, ஏன் இப்படி பண்ணலாமேன்னு சொல்லி அதை மாத்தி கொண்டு போய்க்கலாம். பட் டேக் பார்ட் ஆஃப் தெம். ஸோ உங்களுடைய சின்ன 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 முடிவுகள்ல, ஒரு வீட்டுல ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறோம்னா, இது வாங்கலாமா, இது வாங்கலாம், இது நல்லா இருக்கு, இது சின்ன 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 முடிவுகள்ல அவர்கள் இணைத்துக்கோங்க. சில நேரம் உங்களை விட அவர்கள் நல்ல வழியையும் நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ முடிவுகளில் பங்களியுங்கள். விதி 12. விதி 13. பிறருடன் பழகுதல் விளையாட்டு. இது ரொம்ப முக்கியங்க. அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு பெரிய கேங்கா விளையாடுவாங்க. ஒரு விளையாட்டு என்பது குழந்தைகளுடைய ஒரு பார்ட், அதை பிரிக்கவே முடியாது. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஒரு சிறு குழந்தைகளுக்கு வெளியில போய் அவுட்டோர்ல விளையாடுறதுதான் அவங்களுக்கு ரியலி ஜெனட்டிக்கலி அது வந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல வெர்ச்சுவல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவில மொபைல்ல இருந்த இடத்துலயே இருந்து விளையாடக்கூடிய ஒரு எக்ஸ்பாக்ஸ் இப்படி எல்லாம் நிறைய டிவில தாமட்டு விளையாண்டு இருப்பாங்க. யாரு கூடயோ அவங்களுடைய சக பார்ட்னர் வந்து வெர்ச்சுவல் பார்ட்னரா இருப்பாரு. அதாவது பிளேயர் 1 வந்து டிவியா இருக்கும், பிளேயர் 2 இவரா இருப்பாரு. ஸோ இட் இஸ் வெரி பேத்தட்டிக். ஸோ விளையாட்டு என்பது வந்து ஷுட் பி வித் ஆல்வேஸ் அதர் சில்ட்ரன். அது தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளா இருக்கலாம். அதனாலதான் அந்த காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 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 குழந்தை வளர்ப்பு விதிகள்லாம் அந்த காலத்துல தேவையே படல. ஏன்னா கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 5 பேர் 50 பேர் 20 பேர்னு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன குடும்பம் வரும்பொழுது நாம் அதை சரி என்று நினைக்கிறோம். ஆனா பின்னாடி அவருடைய வளர்ச்சியில பெரும் பங்கு ஆற்றுகிறது அப்படிங்கிறாங்க. சோ விளையாட்டு என்பது குழந்தைகள் கண்டிப்பா அதுதான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, மாலை வேளையில் விளையாட்டுன்றதுலாம் பாடல்களே சொல்லி வைக்கிறதெல்லாம் என்னன்னா குழந்தைகள் விளையாடாம இருக்கவே இருக்காது. அதே நேரத்துல அது பிறருடன் பழகுதல்லையும் அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பழக்கத்துலதான் தெரியும், அவன் அடிச்சுட்டா அந்த விளையாட்டுல, இவங்க இப்படி பண்ணாங்க, நான் அப்படி பண்ணேன், எப்படி நான் அந்த எல்லா மனப்பான்மையும் அந்த பழகுதல்ல வரும். அப்ப இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் சில நேரங்கள்ல, அவங்க கூட போய் விளையாடாத, இவங்க கூட போய் விளையாடாத, இங்க போய் இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அதெல்லாம் தேவையில்லை. குழந்தைகள் உலகம் வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ, அவர்கள் யாரு கூட நல்லா விளையாடுறாங்களோ அவங்க கூட விளையாட விட்டுருங்க. அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, விளையாடட்டும். சோ பிறருடன் பழகுதலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரும். சண்டையும் போட்டுக்குவாங்க, சில விஷயங்களை கற்றுக்கவும் செய்வாங்க. சோ பிறருடன் பழகுதல் என்பதும் சரி, விளையாட்டு என்பதை இந்த 4 முதல் 10 வரை அனுமதிக்கணும். அது இன்ஸ்டட் என்ன ஆயிடுது, சில இடங்கள் இப்ப பிளாட் சிஸ்டம் வந்துருச்சு, நிறைய நியூக்ளியர் சிஸ்டம் வந்துருச்சு, இங்க போகாத அங்க போகாத, இங்கேயே விளையாடு, வீட்டு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என் பிள்ளைங்க என் கண் முன்னே இருக்குது, பிரச்சனை இல்லை, இதெல்லாம் போட்டு பொத்தி வைக்க வேண்டாம். அந்த பழகுதல்ல தான் அந்த ஒரு குழந்தை என்னுக்குள்ள சண்டை போட்டுக்கும், எல்லாம் பண்ணும். அதுல இருந்துதான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். ஆனால் விளையாட்டை தவிர்க்காதீர்கள். ஐயா கேக்குதா? நல்லா கேக்குதுங்க. ஓகே. அடுத்த விதி 14. அனைத்திலும் அளவு நேர நிர்ணயம். இது ரொம்ப முக்கியமான விதிங்க. நான் கீழே தெளிவாவே போட்டேன். டிவி, கேம்ஸ் எக்ஸ்ட்ரா. அதாவது ஒரு லிமிட் வேணும். படிக்கிறதுலயும் ஒரு லிமிட் வேணும், விளையாடுறதுலயும் லிமிட் வேணும். அவங்களுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அதையே அவர்களை செய்து கொண்டிருக்க முடியாது. ஸோ பெட்டர் ஃபிக்ஸ் எ டைம் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, உனக்கு 1 to 2 விளையாண்டுக்க, அவ்வளவுதான். அதுல எவ்வளவு வேணா விளையாண்டுக்க, இல்ல 1 to 2, ஒரு 2 to 3, ஒரு 1 hour 2 hour என்ன நீ கொடுக்குறியோ அதை இந்த டயத்துல முடிச்சுக்கோ. நீ படிக்க வேண்டிய நேரத்துல படிச்சிரு. மத்த எல்லாத்திலும் ஒரு அளவு நேர நிர்ணயம் அவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. அதாவது ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம். சுதந்திரம்ன்றது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய நேரங்கள்ல வந்து அவன் விளையாட போயிட்டான், அப்பா நமக்கு நிம்மதி, ஃப்ரீயா இருப்போம், சமைக்கிறாங்க, நீ போய் ஏதாவது விளையாடுப்பா அப்படின்னு அவன் பாட்டு விளையாண்டே இருக்கும் குழந்தைங்க. இல்ல படிக்கணும் படிக்காது. சோ பெட்டர்
கிரியேட் ஏ டைம் ஃபார் தட், அல்லது கிரியேட் ஏ ஒரு ஒரு என்னது லிமிட். அது ரொம்ப முக்கியங்கிறாங்க. அது மொபைல்ல ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நிறைய குழந்தைகள் மொபைல்ல விளையாடுறாங்க. அதை பத்தி போன தடவை பேசிட்டோம். 0 to 3 வரை கண்டிப்பா தேவையில்லை. 4 to 10 வரை அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல எதுக்கு நான் சொல்றேன்னா, உடனே மொபைல்ல விளையாட சொல்றீங்களா, டிவில விளையாட சொல்றீங்கன்னா, நான் அதெல்லாம் விளையாட சொல்ல. உண்மையில் வெளியில போய் விளையாடுறது தான் நல்லது. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்ல. சில இடங்கள்ல அவர்களுக்கு அவுட்லெட் இல்ல. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு சோசியல் பிரஷர் அவங்களுக்கு நிறைய இருக்கு. பீர் பிரஷர் நிறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த வெர்ச்சுவல் கேம்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு அதை அவாய்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை போய் நீங்க கட்டுப்பாடு விதிக்க 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 அவங்களுக்கு ஒரு பக்கம் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். பெட்டர் ஒரு குறுகிய காலம், இல்ல ஒரு இன்டர்மினன்ட், காலைல ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், அப்படி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அளவுல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாற்றம் நிர்ணயம் செஞ்சிருங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி வச்சிருங்க. அவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. இது வந்து அனைத்திலும் நேர நிர்ணயம். எல்லாத்துலயும் தூங்க போறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், வேலை செய்யற ஒரு நேர நிர்ணயம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்ப விதி நம்பர் 15. இன்னும் ஒரு 3, 4 விதிகள் மாத்திரம் பார்த்துருவோம். ஆக்சுவலி 30 விதிகள் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இந்த 30 விதிகளும் ஒரு கோல்டன் ரூல்ஸ். 30ம் இந்த ஒரு கிளாஸ்ல முடிக்க முடியாது. நான் எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் அடுத்த பார்ட்ல நம்ம தொடருவோம் மீதி விதிகளை. இது ரொம்ப முக்கியமான விதிங்க. விதி 15, ரூல் 15. ஓரணியில் இருங்கள், ஒரே மாதிரி இருங்கள். இது என்ன மீனிங் சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன பெற்றோர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. அப்பா அம்மா சண்டை போட்டா குழந்தைகள் ஒரு பக்கம் என்ன ஆயிடும்னா அது இஷ்டத்துக்கு அது போயிடும். இப்போ ஓர் அணியில இருக்கணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப குழந்தை விளையாடணும், ஒரு ஒரு கேம்ஸ் விளையாடணும். நான் வந்து டிவில போய் கேம்ஸ், அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் விளையாடக்கூடாது. அம்மா என்ன சொல்லுவாங்க, பாவங்க விளையாடட்டும். இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அம்மா கிட்ட இது என்ன நீ என்ன சொல்றது, என் குழந்தைய இப்படி விளையாடக்கூடாது, நீ போய் விளையாடு. இவங்க அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துடுறது. இவங்க வந்து என்னடா அது நம்ம இப்படி நினைக்கிறோம், அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுதான் ஊர் அணியில் இருங்கள். இதுல குழந்தை ஸ்மார்ட் ஆகி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். குழந்தை ரொம்ப ஸ்மார்ட். அது என்ன பண்ணும், அம்மாட்ட போய் கேட்டோம்னா அம்மா அப்பா ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏங்க சும்மா இருங்க, குழந்தை எல்லாம் போய் இது மாதிரிலாம் திட்டாதீங்க, நீ போய் விளையாடுப்பா அப்படின்னோடனே அது அப்பாவை அம்மா ஜெயிச்சிருச்சு. யாரு, குழந்தை ஜெயிச்சிருச்சு. அம்மா ஜெயிக்க விட்டுட்டாங்க. அதுதான் ஓர் அணியில் இருந்து விளையாடக்கூடாது என்று சொன்னா இப்ப அம்மா முதல்ல குழந்தை ரொம்ப ஸ்மார்ட், என்ன பண்ணும், முதல்ல போய் அம்மாட்ட கேட்கும், அம்மா விளையாடட்டுமா. அப்ப அம்மா என்ன சொல்லணும், அப்பா கிட்ட நான் விளையாட அனுப்ப போறேன். அப்பா என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்ட்டாருன்னா ஒரு அணியில வந்துடும். எதுக்கு இப்ப போய் அனுப்புற நீ விளையாடுறதுக்கு அப்படின்னா அங்க கான்ஃபிளிக்ட் வந்துருது. 2 பேரும் ஒரு அணியில இல்ல. அப்ப இவங்களுக்குள்ளதான் வாக்குவாதம் வரும். அது என்ன பண்ணும், யார் நம்மளை அனுப்புவாங்களோ அவங்க பக்கம் ஓட்டிக்கிட்டே அது அப்படியே போய் விளையாட போயிடும். சோ ஓரணி, இது விளையாட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவாக முடிவுகளா இருக்கட்டும், அவருடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் இந்த பெற்றோருடைய இணக்கம் என்பது, ஈவன் வந்து அம்மா விளையாட அனுமதிக்கணும்னு சொன்னா கூட அப்பாவும் சேர்ந்து அனுமதிச்சு, சரி பரவாயில்ல அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி விட்டு கொடுப்பது என்பது வேறு. ஆனா இவருக்கு உடன்பாடே இல்லாம இவங்க சண்டையை கொண்டு போய் அந்த இடத்துல நீ ஒருத்தர் செய்யாதன்றதும் சொல்றதும், ஒருத்தர் செய்யன்னு சொல்றதும் குழந்தையை கண்ணாவின குழப்பிடும். குழப்புறது மட்டும் இல்லாம தங்களுடைய அட்வான்டேஜ் அவங்க அதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓர் அணியில் இருங்கள். 2வதுங்க, ஒரே மாதிரி இருங்கள். அந்த ஒரே மாதிரி இருங்களுக்கும் ஓர் அணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அம்மா இன்னைக்கு விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து கேட்டா விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நேத்து தானே சொன்னீங்க விளையாட சொல்லி, இன்னைக்கு விளையாடக்கூடாது, நேத்து ஏதோ சொன்னேன். அப்போ ஒரே மாதிரி இருங்க. இன்னைக்கு நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாளைக்கு இதை நீ செய்யக்கூடாது. இந்த விஷயம் இன்னைக்கு தவறு அப்படின்னு ஒண்ணு வேண்டாம். ஒரு சாக்லேட் சாப்பிடுறேன், சரி இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு சாக்லேட் இன்னைக்கு சாப்பிடு, ஒரு சாக்லேட் நாளைக்கு இன்னைக்கு வேணா 5 சாப்பிடு, நாளைக்கு ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு குழப்பாதீங்க. குழந்தைகளை வந்து குழப்பாமல் ஒரே போல இருங்க. இது இப்படிதான் சாப்பிடணும். இன்னைக்கு நீ ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சாப்பிடவே கூடாது, வாரத்துல 1 சாப்பிடலாம், இல்ல மாசத்துல அதே போல இருங்க. திடீர்னு இடையில சரி போனா போதுப்பா 1, 2 எடுத்து, நாம இன்னைக்கு நல்லா குஷி மூட்ல இருப்போம், நல்லா இருப்போம், ஜாலியா இருப்போம், வேற யார்ட்ட பேசிட்டு இருப்போம், சரி போ தொலை, ஓகே ஓகே அப்படின்றோம். அது ரொம்ப தப்புங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைகள் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. குழந்தைகள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஈஸியா நம்மளே பிளாக் பண்ணுவாங்க. நம்மளே வந்து என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க, அன்னைக்கு நீங்களே தான் ஒத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு இல்லங்கிறீங்க. சோ ஓரணியில் இருங்கள், ஒரே மாதிரி இருங்கள், மாறி மாறி இருக்காதீர்கள். குழந்தையை குழப்பும் அல்லது குழந்தைகள் அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விதியை நான் ஆட் பண்றாங்க. என்னன்னா, பெற்றோர்கள் வளர்க்கட்டும், பெரியோர்கள் வழி நடத்தட்டும். இது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓரணியில் இருந்து வளருங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, வளர்ப்பது என்பது பெற்றோர்களுடைய கடமை. இந்த பாயிண்ட் சொல்றேன்,
கொஞ்சம் சிலருக்கு வந்து பொருத்தமா இருக்கா இல்லையாங்கிறது இல்ல அப்படிங்கறது பாருங்க. ஆனா இது உண்மையாக அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அப்பா வேணான்னு சொல்றாரு, அம்மா ஓகே சொல்றாங்கன்னா அது அம்மா பக்கம் சாஞ்சிருது. இப்ப இன்னொரு கண்டிஷனுக்கு வாங்க. தாத்தா பாட்டி இருக்கிறாங்க ஒரு வீட்ல. அம்மா அப்பாவும் வேணும் வேணாம்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க, ஏய் சும்மா இருப்பா. அவங்க இந்த தாத்தா பாட்டிக்கு செல்லம் அதிகமா இருக்கும். அந்த பேர குழந்தை நாமளே தாத்தா பாட்டி ஆயிட்டோம்னா நம்ம குழந்தைகள் பேர குழந்தைங்க அன்பு அதிகம் இருக்கத்தான் செய்யும். பாசம் அதிகத்தான் செய்யும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க குழந்தைங்கிறதுனால தன்னுடைய மகளையோ மகனையோ கட்டுப்படுத்துவாங்க. ஏய் சும்மா இருப்பா, சின்ன குழந்தை, அதுகிட்ட போய் நீ இப்படி சொல்ற. நீ போப்பா விளையாட, நீ போய் இப்ப எதையாவது பண்ணுப்பான்னு சொல்லி பாட்டியோ தாத்தாவோ அந்த உரிமையை குழந்தைக்கு விட்டுரும். இப்ப குழந்தை என்ன பண்ணும், தாத்தா பாட்டி கிட்ட போய் வந்து டைரக்டா பைபாஸ் பண்ணிரும். இந்த பாரு ஏதாச்சும் சொன்னா நான் தாத்தாட்ட சொல்லி குடுத்துருவேன். தாத்தாவே என்ன போன்னு சொல்லிட்டாரு, உனக்கு என்ன அப்படின்ற மாரி. அத்தாரிட்டி லெவல் யாருக்கு அதிகமோ அங்க கைய வச்சிரும். அப்போ வந்து அதுக்கு ஸ்மார்ட் ரொம்ப ரிலாக்ஸா போயிடும். ஆனா இது 2 இடத்துலயும் தப்பு. அதாவது பெற்றோர் வளர்ப்பு, இந்த குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோர்களுடைய உரிமையும் பெற்றோர்களுடைய கடமையும் தான். இதில் பெரியவர்கள் வழி நடத்தலாமே ஒழிய அந்த பொறுப்பை எடுத்துக்க கூடாது. இந்த சந்தர்ப்பத்துல தாத்தா பாட்டிகிட்ட கேட்டா என்ன சொல்லணும், அப்பா உனக்கு அன்பு குடுக்குறேன், வா கதை சொல்றேன், நான் உன் கூட விளையாடுறேன், அதெல்லாம் செய்றேன். ஆனா பர்மிஷன் நீ உங்க அம்மா அப்பாட்ட கேட்டுக்கோ. இதுதான் பெரியவர்கள் செய்ய வேண்டியது. பெரியவர்கள் அல்லது அந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி என்ன செய்யணும்னா, அந்த பொறுப்பு வளர்க்கக்கூடிய பொறுப்புல உள்ள வரவே கூடாது. அது உங்க அம்மா. ஏன்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு காலத்திற்கு பிறகு இந்த தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த அன்பு அதிகமா குடுத்து, அம்மாவும் அப்பாவும் அங்க பைபாஸ் ஆயிருவாங்க. குழந்தைகள் தாத்தா பாட்டியினுடைய ஒரு ஒரு அத்தாரிட்டிலயே வளரும். ஒரு காலத்துல அவங்க அவங்க நம்மளுடைய எல்டர் இல்லையா? அவங்க ஒரு காலத்துல போயிடுவாங்க. அப்ப இந்த குழந்தைகள் அப்பா அம்மாவை மதிக்கவே மதிக்காது. அவங்களுடைய குழந்தையாவே அது இருக்காது. இது பெரிய சப்ஜெக்ட். குற்றம் சொல்லல. அது யாரு புரிஞ்சுக்கணும்னா, மூத்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெற்றோர்களுடைய அடிப்படையில இவங்க எப்படி வளரணுங்கிறது தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அமைய வேண்டும். ஏன்னா திரும்பியும் ஜெனரேஷன் கேப் ஜாஸ்தி ஆயிரும். இவங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு வந்து டிவினா என்ன, கேம்ஸ்னா என்னன்னு தெரியாது. தாத்தா பாட்டி விளையாடுப்பா விளையாடுப்பான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஜெனரேஷன் கேப்ல அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இவங்க அதை டேக் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இடையில இருக்க பெற்றோருடைய கட்டுப்பாட்டை மீறி எல்லாமே நடந்து போயிடும். ஒரு மதிப்பு மரியாதையை விட்டு போயிடும். அதனால பெற்றோர்கள் வளர்க்கட்டும், பெரியோர்கள் வழி நடத்தட்டும் என்று இந்த ஒரு விதியை சொல்றோம். ஐயா இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க, எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. ஒரு 3-4 விதிகள் பார்த்துட்டு குயிக்கா முடிச்சிருவோம். ஓகேங்க. ஓகே, நன்றி. ஒரு 5 இல்ல அதிகபட்சம் 10. ஓகேங்க. ரூல் 16 விதி 16 முத்திரை குத்தாதீர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ முட்டாள், உனக்கு இது வராது, நீ எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமானவன், எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்ப, உனக்கு இது வரவே ஐயோ இதுவா இது உனக்கு வரவே வராது, இதுவா எனக்கு இது செய்யவே உனக்கு தெரியாது, இப்படி அடிக்கடி அவர்கள் வந்து முட்டாள், மூடன், சோம்பேறி இப்படி சொல்லி அதை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சிறு வயதுல நான் சொல்றது 4 வயது 10 வயதுக்குள்ளதான் அந்த குணங்களே அமையுது. அப்ப என்ன நடக்கும்னா அங்கதான் ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் கொடுக்கணும். நீ டாக்டரா வருவ, நீ பெரிய சயின்டிஸ்டாவ, நீ பெரிய இன்ஜினியர்ரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கதான் அந்த கற்பனை, அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய லட்சியங்கள் உருவாகும். அந்த 4 முதல் 10 வயதுலதான் நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் இது மாதிரி ஒரு போலீஸ் ஆகணும், நான் இது மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற சில பல லட்சியங்கள்லாம் அந்த 10 வயதுக்குள்ளதான் உருவாகுது. அந்த குழந்தைகள்லாம் அப்புறம் 10வது படிக்கும்போது நான் டாக்டருக்கு படிக்கிறேன், நான் வந்து ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா அந்த காலகட்டத்துல உனக்கு இது வேற, நீ டாக்டரா, நீ எத்தனை பேரை கொண்டுருவ, நீ எல்லாம் டாக்டர் ஆனா என்ன வருது, இன்ஜினியரா நீ கட்டணம் கீழே, இப்படி குழந்தைகளை முத்திரை குத்தாதீர்கள். அதாவது அவங்க உண்மையிலே அது வராம கூட இருக்கலாம், ஆனா அதை அவர்கள்ட்ட சொல்லாதீங்க. அதுவும் அடிக்கடி சொல்லி அது ஒரு முத்திரையாகவே அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுவே அவருடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இதுக்கு வந்து ஐன்ஸ்டைனே ஒரு சிறந்த உதாரணம். ஐன்ஸ்டைன் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஐன்ஸ்டைனுக்கு பள்ளி படிப்பே வரல. அவர் ஒரு கொஞ்சம் படிப்பு சரியா வராத ஒரு மாணவனாக இருந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு நோய் கூட இருந்தது. அப்ப வந்து அவங்க டீச்சர் வந்து கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம். அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தைக்கு. ஒருபோதும் உனக்கு இது வராது என்று அந்த குழந்தைக்கு அவங்க சொல்லவே இல்லையா. நீ எல்லாம் பெரிய ஆளாவன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அது பின்னாடி அந்த ஸ்டோரி பார்த்தோம். சோ முத்திரை குத்தாதீர்கள் அப்படிங்கிறது விதி 16. கொஞ்சம் குயிக்கா ஒரு 2-3 விதியை பார்த்துட்டு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். விதி 17 உங்கள் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அவர்கள் தவறில் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல நாம எங்கேயாவது ஒரு சில நேரங்கள்ல தவறு பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து இப்படிதான் செய்யணும்னு குழந்தைக்கு சொல்லியிருப்பேன். அதை நானே சில சமயம் தப்பா பண்ணிருப்பேன். வந்து எப்பா நீ இப்படிதான் சொன்னேன், இன்னைக்கு நீயே இப்படி செய்ய, ஓ சாரிப்பா நான் என்ன செய்யல,
அதான் சொன்னேன், கரெக்ட், ஒத்துக்கும். நம்ம தவறாக இருந்தால் சாரி, எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நீங்க மாற்றிக்கொள்ளும். ஏன்னா இவ்வாறு ரோல் மாடல் ஃபார் தெம். அடுத்தது அவர்கள் ஒரு சில தவறுகள் செஞ்சிருவாங்க. நம்ம கோவப்பட்டிருப்போம். அவர்கள் வந்து சரி ஓகே, நீங்க வந்து இதை செய்யக்கூடாது, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ, நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா இருக்கும்போது அப்படியே தயங்கி தயங்கி நிக்கும் குழந்தை. அதுக்கப்புறம் வரும், மெல்ல பேச வரும். அப்பா சாரிப்பா, நான் செஞ்சது தப்புப்பா, அம்மா சாரிம்மா. அப்ப வந்து இவங்க வீம்பு காட்டுவாங்க ரொம்ப. அதெல்லாம் சொன்னது நானுமே பேசலாம் மாட்டேன்னு. அப்ப வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு நாடகம் போல அதை வச்சுட்டு மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது சின்ன குழந்தைக்கு தான் இல்ல. நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன். பெரியவர்களே அவர்களுடைய குழந்தைகள்கிட்ட, அந்த குழந்தைகளோ அந்த பெற்றோர் குழந்தைகள் வந்து பெரியவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. செத்தாலும் என் மூஞ்சில முழிக்காத போ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள் இன்னைக்கும் அவங்க அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் நான் சொல்றதே 50 வயசு பிள்ளைகள், நம்ம வயசை விட பெரிய பிள்ளைகள். அவங்க அப்பா அம்மா கூட அவங்க போய் பேச முயற்சி பண்றாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரூல் 18 20ஓட முடிச்சிடுறேன் இன்னைக்கு. திறமைகளை கண்டுபிடியுங்கள், வளர்க்க உதவி செய்யுங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தை நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு திறமை இருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது நமது கடமை. அதாவது நம்ம பெற்றோர்களுடைய கண்டிப்பான கடமை. அதை வளர்க்க உதவியும் செய்ய வேண்டும். இப்ப அவங்க நல்லா டிராயிங் போடுறாங்களா, ஓ இந்த பையனுக்கு நல்லா வருது, அப்ப அதுக்கான ஸ்கூல்ஸ்ல அதுக்கான கிளாஸ்ல நமக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்து அவர்களை வளர்த்து விட்டு அந்த திறமைகளை ஊக்குவிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களும். அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு குழந்தை கண்டிப்பா ஒரு திறமை இருந்தே தீரும். அது என்னன்றதை அந்த 4 to 10 தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏஜ்ல தான் அதெல்லாம் தெரிய வரும். அப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயம் சிறப்பா செய்யும், நல்லா பாடும், நல்லா டான்ஸ் ஆடும், நல்லா அது கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒவ்வொன்னா போட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுல எது பெட்டரா பண்ணா அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை நல்லா வருது, அதுல போடுங்க. அவங்கள வளர்க்க உதவி செய்யுங்க. அது ஆர்வமாவும் செய்யும். ஏதோ ஒன்றுதான் ஆர்வமா செய்யும். நீங்க கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விடுங்க, நீங்க டிராயிங் கிளாஸ் சேர்த்து விடுங்க, கராத்தே கிளாஸ், ஏதோ ஒன்றே அது தானா இருந்துச்சு. ஓ எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் இந்த கிளாஸுக்கு போறேன்னு விருப்பமா ஒரு வேலையை செய்யும். அது அவருடைய திறமை. சில கிளாஸுக்கு நீங்க அனுப்புவீங்க, அதுக்கு அது போகாது. நான் நாளைக்கு போறேம்மா அப்படின்னு. அதுதான் கீழே. அவர்கள் கனவுகளை அவர்கள் காணட்டும், உங்களுடையதை அல்ல. நான் என்னால ஒரு பெரிய கீபோர்டு மாஸ்டரா, நான் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆக முடியாம போயிடுச்சு, நான் என் பையனை மியூசிக் டைரக்டரா ஆக்க போறேன். தயவு செய்து ஆக்காதீங்க. அது முடியாது. திணிச்சீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து வெறுப்பு தான் வரும். சோ உங்கள் கனவுகளை நீங்க கண்டுக்கோங்க. உங்களால முடியலன்னா விட்டுருங்க. முடிஞ்சா ஒருவேளை அது மேட்ச் ஆச்சு, அவங்களுக்கும் அதை செய்யறாங்கன்னா, விருப்பத்தோடு செய்யறாங்கன்னா கேரி பண்ணலாம். உங்கள் கனவுகளை அவர்கள் காண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்கள் கனவுகளை அவர்கள் காணட்டும். உங்கள் கனவுகளை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். முடிந்தால் செய்யணும், இல்லைன்னா பரவாயில்ல. திறமைகளை கண்டுபிடித்து வளர்க்க உதவி செய்ய வேண்டும். அடுத்தது ரூல் நம்பர் 19, நல்ல குணங்களை வளருங்கள். நல்ல குணங்கள் உங்களுக்கு எது எது எல்லாருக்குமே தெரியும். அதுல என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரு விஷயங்கள் கேட்கறது. பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த பெரியவங்க வந்து காலில் விழுந்து கும்பிடுவாங்க. சோ அந்த மரியாதை கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பல குடும்பங்கள்ல இப்ப சொல்லி கொடுக்கறது இல்லையா, இல்ல குழந்தைகள் கத்துக்கிறது இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பெற்றோர்கள் வலியுறுத்த வேண்டியது அவசியம். பெரியவங்க யாராவது வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஜென்ரேஷன் அப்படி. அவங்க வேணும்னு அதை செய்யல, அவங்க அவமதிக்கணும்னு அப்படி செய்யல. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு அது தப்புன்னு கூட தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். இல்லப்பா, பெரியவங்க முன்னாடி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் அந்த விஷயங்கள். அப்புறம் நன்றி செலுத்துறது, தேங்க்ஸ் சொல்றது, சாரி சொல்றது ஒரு பொதுவுல. அப்புறம் வந்து சேமிப்பு பழக்கம் கொடுத்திருக்கேன், சில நல்ல பழக்க வழக்கங்கள். ஏன்னா பணத்தினுடைய அருமை கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு தெரியணும். அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க. நீ எவ்வளவு சேமிக்கிறியோ அதுல உனக்கு நான் வந்து கிஃப்ட் வாங்கி தருவேன், உனக்கு வேண்டியதை நீ அதுல வாங்கிக்கலாம். இப்ப அது மாதிரி இந்த செடி வளர்த்தல், மரம் வளர்த்தல், அவங்களுக்கு என்னென்ன நல்ல நல்ல குணங்கள், இந்த சமூகத்தை பற்றிய விஷயங்கள், நாட்டை பற்றிய விஷயங்கள், மனிதர்களை பற்றிய நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நல்ல குணங்களை அவளை பாராட்டக்கூடியது, இரக்க குணம், இதெல்லாம் வந்து வளர்க்கணும். நாம தான் வந்து சொல்லி 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 வளர்க்கணும். இப்ப சமீபத்துல கூட ஒரு இடத்துல படிச்சேன். சேமிப்பு எவ்வளவு பண்றாங்களோ, ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்குறாரு. அதுல ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. நீ ரூ. 100 சேமிச்சீங்கன்னா நான் உனக்கு ரூ. 110 தரேன். ரன்னிங் ஆஸ் அ பேங்க். அவர் உங்க பேங்க சொல்லி கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு. இந்த குழந்தைகளுக்கு பேங்க சொல்லி கொடுக்குறாரு. நீ இவ்வளவு சேமிச்சேன்னா உனக்கு இவ்வளவு பர்சன்ட் போட்டு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஐ கிவ் யூ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அது அழகா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி நான் ஒரு சமீபத்துல ஒரு விஷயத்த படிச்சேன். சோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, அதை வளர்த்து விடுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு இதை. அப்புறம் ரூல் நம்பர் லாஸ்ட், இன்றைய
செஷனுக்கு லாஸ்ட் ரூல். இதோட நான் நிறைவு செய்யறேன். ஏன்னா மொத்தம் 30 விதி. அந்த கடைசி 10 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு 10 விதிகள் தான், ஆனா அதுக்கு நிறைய நேரம் தேவை. அதனால நான் அதுக்கு தனி ஒரு பாகத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புறேன். ஸோ அதனால நான் போட்டு வச்சிருக்கிறதே இந்த 20 தான் இன்னைக்கு செஷனுக்கு. 20வது வந்து இதான், கிண்டல் செய்யக்கூடாது. கேலி கிண்டல் வந்து பொதுவாக இந்த வயசுல வந்து என்னன்னா, அந்த உருவ கேலி, குண்டா இருக்கான், ஒல்லியா இருக்கான், கருப்பா இருக்காங்க, அழகா இல்ல, அவன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான். இந்த குழந்தைகள் இந்த பாயிண்ட சொல்லி தெளிவா சொல்லணும். உருவத்தை வைத்தோ அல்லது வந்து அவங்களுடைய நடை உடையை வைத்தோ, அவருடைய சிலர் ஏழையா இருப்பாங்க, பாரு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கான், ஏதோ ஒன்று. இந்த கிண்டல் அவருடைய நிலையை வைத்தோ உருவத்தை வைத்தோ எந்த ஒரு அடிப்படையிலையும் வரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. இதை நாமும் செய்யக்கூடாது, அவர்கள்ட்டையும் இதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பது ஒரு விதி. இன்னைக்கு நம்ம 20 விதி குழந்தை வளர்ப்பு குறித்து கொஞ்சம் வேகமாக தான் பார்த்துருக்குறோம். தேவைப்பட்ட யாராவது கேட்டீங்கன்னா நான் இந்த ஸ்லைட் கூட ஷேர் பண்றேன். இந்த ஸ்லைட்லாம் நானே போட்டது, இந்த பாயிண்ட்ஸ் மூலமா எடுத்து உருவாக்குனது. இன்னும் ஒரு 10 விதிகள், இது இப்ப நம்ம பார்த்த விதிகளை விட இன்னும் ஆழமான அவசியமான ஒரு விதிகள். அதுக்கு கொஞ்சம் நேரம் நிறைய தேவை. அதுக்கு நான் உங்களுடைய அனுமதியோட அடுத்த ஒரு பாகத்தையும் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீங்க சம்மதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பாகம் 3ல் சந்திப்போம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 இன்னைக்கு நம்ம பார்த்தோம். 4 முதல் 10 வயது குழந்தைகளுக்கான விதிகள், 20 விதிகள் பார்த்திருக்கிறோம். அடுத்த பாகத்துல இன்னும் ஒரு 10 விதிகள், அது கொஞ்சம் ஆழமான விதிகள், அதை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாகம் 3ல. அதன் பிறகு அடலசன்ட், இந்த 11லிருந்து அதுக்கப்புறம் வந்து என்டையரா அப்படியே மாறும். இந்த விதிகள்லாம் அப்படியே அப்சைட் டவுன் வந்து திரும்பும். அதை வந்து நம்ம 11லேருந்து 17 அதுக்கு அடுத்த ஒரு பாகத்துல பார்க்கலாம். அதுவரை இந்த விதிகள், இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில கேள்விகள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். அந்த அளவுல நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. மிகவும் அருமையான கருத்துக்கள். இவ்வளோ ஆழமாகவும் மிகவும் கூர்மையானவும் கருத்துக்கள்லாம் வந்து நாங்க ரொம்ப ரசிச்சோம். நிறைய அன்பர்கள் வந்து இன்றைக்கு வந்து நம்ம தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தளம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. நிறைய அன்பர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவரும் வந்து மிகவும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் இந்த கிளாஸ் முடிச்சுக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கட்டும், அந்த 10 பாயிண்டையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் எனக்கு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது கொஞ்சம் நேரம் கொடுத்து சொல்ல வேண்டிய பாயிண்ட். அதான் மக்கள் வந்து இதை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்படி தொடரட்டு, இன்னொரு 2 மணி நேரம் கூட நாங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டாம், நேரமும் எல்லாருடைய நேரத்தையும் நம்ம மதிப்போம். இல்ல வாழ்காலமுடன். சோ மிகவும் சிறப்புங்க. இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. இதுல அதிகமா வந்து குழந்தைகளுக்கு எவ்வளவு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் நீங்க வந்து அதிகமா நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் நம்ம மக்கள் எல்லாரும் கேள்விகள் ஏதாவது இந்த கருத்துக்கள்ல கேள்விகள் ஏதாவது எப்படி என்னங்கிறது இருந்தா நம்ம 10 நிமிடம் யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சரவணன் ஐயா, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, யார் கேள்வி கேட்குறீங்க? ஐயா வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. வணக்கம்ங்க ஐயா, நன்றிங்க ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என் பேர் சரவணன். நான் வாழ்க்கை கல்வி செஷன் வந்து எனக்கு கிடைக்கிற நேரப்பெல்லாம் வந்து நான் வந்து இங்க டெக்ஸஸ்ல இருக்கேன், பிளேனோல. இப்போ எங்களுக்கு காலம்புரை 8:45. திரும்பவும் ஒரு முறை நன்றி வாழ்க்கை கல்விக்கு. என்னுடைய நண்பன் முகுந்தன் மூலியமா தான் எனக்கு அறிமுகம் கிடைச்சது. பிரவீன், நீங்க வந்து இளம் வயது, நீங்க சொன்ன அந்த என்ன கேட்டீங்கன்னா அந்த யங் அடல்ட் பருவத்தில் உள்ள குழந்தைகள் உங்களுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். எனக்கு 2 பசங்க ஐயா, எனக்கு 2 பசங்க. பெரிய பையனுக்கு 16 வயது ஆகுது, சின்ன பையனுக்கு 10 வயது ஆகுதுங்க. இல்லைங்க, நான் அடுத்தது நீங்க சொல்ல வர போகிற அந்த 18 to 24 சொல்றேன் பிரவீன். ஆனா நீங்க வந்து கண்டிப்பா அதை மிக சிறப்பா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெளிவா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு கல்வி அறிவு மட்டும் இல்லாம உங்களோட அனுபவம், இந்த குழந்தைகள் ஒரு சிறந்த தகப்பன், ஐ கேன் ஈஸிலி சே தட் நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. எனக்கு நான் அந்த சொன்ன வயது உள்ள குழந்தைங்களும் இருக்காங்க. என்னோட பொண்ணு காலேஜ் 2nd இயர் போறா. எனக்கு நீங்க மற்ற வயதில் எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன் இருக்கான். இது நீங்க சொன்னது வந்து இப்ப
அங்க பெரியவங்கலாம் நிறைய இருப்பாங்க இந்த செஷன்ல. இதை விட ஒரு தெளிவா, சிறப்பா, அழகிய தமிழ்ல, எளிய தமிழ் அந்த பேச்சு தமிழ்ல சொல்ல முடியுமான்றது இல்லை. உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் கொடுத்து உங்களோட பணி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், உள்ளமாற வாழ்த்துக்கள். இது வந்து எனக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. நாங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு நிஜமாவே இப்ப எனக்கு 4 சகோதரர்கள். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா they give priorities. பையனா ஒண்ணு, பொண்ணுன்னா ஒண்ணு. அது வந்து இப்ப நான் இங்க 22 வருடங்கள் ஆச்சு, அதெல்லாம் மாறி இருக்கும், கண்டிப்பா மாறி இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த வளைகுடா பகுதியில் இருக்கீங்க, கல்ஃப்ல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர், அவரும் இப்ப ஜாயின் பண்ணியிருக்காரு, பாலாஜி நாராயணன் சொல்லி. ஸோ நான் முகுதன் செஷன்ல சொன்னபடி இப்ப ஐயா ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க பெயர் எனக்கு தெரியல. இது வந்து நல்ல விஷயம், 4 பேர் இல்லை 40,000 பேருக்கும் போய் சேரணும். அதுல வந்து இந்த மெய்நிகர் வழி இந்த ஜூம் செஷன் வந்து COVID-19 நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல பயன் சொல்லலாம். அது எல்லாருக்கும் எல்லா தர மக்களுக்கும் அந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் போன்ல எப்படி யூஸ் பண்ணலான்றது வந்து பண்ணி இதற்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. எனக்கு 2 குழந்தைகள்ங்கய்யா. பெரிய பையன் 16 வயது, 11th கிரேட் படிக்கிறாரு. சின்னவரு 4th கிரேடு 10 வயது. 2 பசங்க. ரொம்ப. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுல? எனக்கு தஞ்சாவூருங்கய்யா, என்னுடைய நேட்டிவ் தஞ்சாவூர். நான் படித்ததெல்லாம் தஞ்சாவூர் சுற்றி தான். இப்போ இங்க கல்ஃபுக்கு வந்து ஒரு 15 வருடம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தூய தமிழ்ல பேச ஹலோ. ஆரம்பிக்கிறேன். நீங்க நன்றி, வந்து நன்றி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஹலோ. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் மற்றவர்கள் பணி கேள்வி. சிறக்க மேலும் மேலும் வாழ்த்து ஹலோ. இறைவனை வேண்டி உங்கள் வாழ்த்துகிறேன். ஆசிகளுக்கு நன்றிங்க. மற்றவங்க யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க. அவங்க வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்க. ஹலோ சார். கேக்குதுங்க? கேக்குதுங்க? கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல போட்டு படிக்கிற வைக்கிற கலாச்சாரம் தான் நிறைய வந்துட்டு இருக்குது. கரெக்ட். நீங்க வந்து அதை எங்கேயுமே டச் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. 20 மினிட்ஸ் நான் வந்து கேட்கல, ஓகே. டியூ டு சம் என்கேஜ்மெண்ட்ஸ் வெளியே இருந்துட்டேன். நான் வந்து வீட்டில் வந்து எடுக்க முன்னாடி டைம் ஆயிடுச்சு. ஓகே. பட் அதை நீங்க டச் பண்ணல. ஹாஸ்டல்ல வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல போயிட்டு தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. கரெக்ட். அதை நீங்க டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். எப்படி ம். சார்? அது நான் டச் பண்ணல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பொதுவான பெற்றோர் விதியை தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்றது மாதிரி நிறைய கண்டிஷனல் பேசிஸ் நிறைய இருக்கு. இந்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு சில விதிகள் மாறும், ஆண் குழந்தைகளுக்கு விதிகள் மாறும். இந்த ஏஜ் டிஃபரன்சஸ்லாம் மாறும். அதாவது அண்ணன் தம்பிகள்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஏஜ் இருக்கும்போது மாறும். ஹாஸ்டல் நீங்க சொன்ன மாதிரி மாறும். சில குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ்டே வளர மாட்டாங்க, தாத்தா பாட்டி கிட்ட வளருவாங்க. அதுக்கு சில விதிகள் மாறும். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், கரெக்டான பாயிண்ட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பொதுவான பாயிண்ட்ஸ். நீங்க கேள்விகள் இருக்கும்பொழுது நம்ம அதுக்கான குறிப்பான தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, நீங்களே அதுக்கு பதில் சொன்னீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னது, அது நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்த 4 முதல் 10 வயதுங்கிறது ரொம்ப குருஷியல் ஏஜ். இந்த ஏஜ்ல கூடுமான வரையில் ஹாஸ்டல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஐ பிலீவ் 10வது வயதுனா ஒரு 4வது கிரேடு 5வது கிரேட் வரைக்கும், அந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள அதிகபட்சம் யாரும் ஹாஸ்டல்ல போட மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்படி ஒரு வர்ஸ்ட் கேஸ் இருந்ததுன்னா மேபி அட் இஸ் கண்டிஷனல் தான், ரொம்ப ரேரா தான் இருக்கும். என்னோட தாழ்மையான ஒரு கருத்து, 4ல இருந்து 10ங்கிறது அவங்களுடைய கேரக்டர் ஃபார்மிங் ஏஜ். ஸோ அதுல அதை கூடுமான வரைக்கும் பெற்றோர்களுடையே இருப்பது தான் நன்மையை தரும். உங்க பாயிண்ட் கரெக்ட். நான் அந்த பாயிண்ட் இன்னும் டச் பண்ணலங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அது வந்து நான் வந்து அடலசென்ட்டுக்கு தான் அதை பத்தி ஹாஸ்டலை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்லி 4 to 10 இருக்கிற பசங்கிட்ட நம்ம வந்து ரெக்ரீட் மன்னிப்பு கேட்டோம்னா அதை அவங்க உணர்ந்துக்கிற சூழ்நிலை இருப்பாங்களா ஐயா? மன்னிப்புன்னா இதுல 2 விதம் கேட்டுக்கணும். அதாவது நம்ம உடனே இறங்கி போய் அப்படியே they should not take our control, but they should understand that okay we are agreeing the mistakes of ourselves அப்படிங்கிறது தான். நம்ம தவறுகளை நம்ம, ஏன்னா அந்த பழக்கம் அவங்களுக்கு வரணும். we are the role model. okay it is my mistake, is my mistake, I agree அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கேட்டுப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. they are very smart. நன்றிங்க ஐயா. நன்றி. உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல் பார்ட் நான் ஆக்சுவலா கேட்கல, இப்ப செகண்ட் பார்ட்ல தான், அதுவும் முதல் 20 மினிட்ஸ் கேட்காம விட்டுட்டேன். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ரெக்கார்டிங் வந்துருங்க. இந்த பார்ட்டினுடைய ரெக்கார்டிங் இருக்கு, முதல் பார்ட்டினுடைய ரெக்கார்டிங் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன்.
நீங்க உங்க நம்பரை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு. பழனி ஐயா, உங்க நம்பர் நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். உங்களது வந்து நாம வாழ்க்கை கல்விங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களையும் சரவணன் ஐயாவையும் நான் வந்து இன்னைக்கு நினைச்சிருவேன். அதுல வந்து உங்களுடைய மேலான சந்தேகங்கள் வேற ஏதாவது இருந்தாலும், இன்றைய சம்பந்தப்பட்டது இல்ல அதை தாண்டி சந்தேகங்கள் எது இருந்தாலும் அதுல நீங்க வந்து டெக்ஸ்டா நீங்க உங்க சந்தேகங்களை வெளியிட்டீங்கன்னா அது வந்து அந்தந்த துறை நிபுணர்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான பதில்களை தருவதற்கு தயாரா இருக்காங்க. அதனால இது வந்து இந்த கிளாஸோட நிறைவு பெறல. வாழ்க்கை கல்விங்கிற வாட்ஸ்அப் தளம் ஒண்ணு இருக்கு. அந்த தளத்துல நீங்க வந்து எந்த மாதிரியான சந்தேகங்களோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நிறைவு பண்ண முடியும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள் யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரமேஷ் பேசுறேன். ஐயா ரமேஷ் ஐயா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இப்போ பழனி ஐயா கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இது என்னுடைய லைஃப்ல கூட நடந்தது. ஆக்சுவலி இந்த குழந்தைங்க பருவத்துல இருந்து நம்ம அந்த நீங்க சாரின்னு சொல்றீங்களா, அது எப்படின்னா நம்ம மிஸ்டேக்கை நம்ம அட்மிட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நம்ம தாய் தந்தையர் சொல்றதை வச்சு அந்த குழந்தைங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் ஆகி வர்றாங்க. நான் எங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் லெவல் இன்ஜினியர்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் கரெக்டா அந்த மீட்டிங்ல வந்து எஸ் ஐ அட்மிட் மை மிஸ்டேக்னு சொல்லுவாரு. அப்போ நாங்க அவர்கிட்ட கேட்டோம், என்ன இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிறீங்களேன்னு. அப்போ அவர் இந்த வேர்டு என்கிட்ட சொன்னார், நாங்க சின்ன குழந்தையார் எங்க அப்பா வந்து எதா இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த பழக்கம் உண்மையில அன்னைக்கு எனக்கு ரொம்ப, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அதை, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மீட்டிங்ல இருந்தாலும் அவர் ஐ அட்மிட் மை மிஸ்டேக் பாரு. ஸோ அந்த பழக்கங்கள் வந்து தாய் தந்தையோட வளர்ப்புல தான் அது வருது. உண்மையிலேயே பெரிய அருமையான ஒரு வளர்ப்பு. ரொம்ப நன்றிங்க. அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி ரமேஷ், உங்க கருத்துக்களுக்கு. இன்னொருத்தவங்க யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சங்கர் ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. லேக்காங்கய்யா, ஷார்ஜால இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஐயா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அப்புறம் ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. நீங்க இப்ப வந்து பாயிண்ட்ஸ் சொன்னப்போ வந்து ஏம பத்தி சொன்னிருந்தீங்க. சின்ன வயசுல இருந்தே ஏம் அவங்க டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றீங்க. பட் வந்து இந்த ஏஜ்ல வந்து இப்ப படிக்கிறப்ப வந்து நம்ம நீ மேக்ஸ் படிச்சாதான் நீ வந்து இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்றப்போ அவங்களுக்கு நம்ம பர்டன் கொடுக்குற மாதிரி இல்லைங்கயாங்க? இல்ல இது வந்து இப்படி ஆகணும்னு சொல்றது வந்து அவங்களோட திறமையை பேஸ் பண்ணி. நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஏற்கனவே சொன்னாலே அவங்க எதுல திறமையா இருக்காங்களோ அதுல நீ அதுவா ஆகுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஆர்வத்தோட செய்வாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் என் பையன் வந்து சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயங்கள் அவனாவே பார்ப்பான். சில சயின்ஸ் ரிலேட்டடு சில விஷயங்கள்லாம் அவனா தேடி படிச்சுட்டு இருப்பான். அதுல இருந்து அவனுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட சயின்டிஸ்ட் ஆயிரியாடான்னு கேட்பேன். ஆயிடுறானே அப்படிமா. அதே நீங்க வந்து டாக்டர் என்ன, டாக்டர் எல்லாம் வேணாம் அப்படின்னு அவனே சொல்லுவான். இதை நீங்க போய் திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு எது விருப்பமானதோ அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேஸ்ட கொடுத்துட்டே வாங்க. விருப்பம் இல்லாததுல வேண்டாம். அது வளர வளர அவங்க கரெக்ட் பண்ணி அது ஒரு ஷேப்புக்கு வந்துருவாங்க. பட் சொல்லுங்க. பையன் வந்து என்னது இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப வந்து மேக்ஸ் நல்லா படிச்சாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப எனக்கு மேக்ஸ் படிக்க வேணாம் அப்படின்ட்டான். ஆமா, அப்ப இன்ஜினியரிங்ல நிறைய இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிங்க, என்னங்கறத கண்டுபிடிங்க. அதனால இது மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டாங்க. பண்ணலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் திறமைகளை சரியா. அது என்ன வயசுங்கம்மா உங்க பையனுக்கு? 11 வயசு ஆகுதுங்க. 11 வயசு. ஓகே, 11 வயசுனா இப்ப என்ன 6th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப வந்து 2 விஷயம் ஒண்ணு இருக்குங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதாவது 10வது வரைக்கும் அவங்க எல்லா லாங்குவேஜும் எல்லா புக்ஸையும் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத முதல்ல அவங்களுக்கு சொல்லிடுங்க. 2வது வந்து இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும்பா, நம்ம கரெக்டான உன்னுடைய இதை வந்து டியூன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முடியறத படி, உன்னால என்ன வருதோ அதை படிச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனா சயின்டிஸ்ட் ஆகலாம், இங்க அப்பயும் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் கொடுத்துட்டே வாங்க. அவங்க ஒரு 8th 9th வரும்போது டியூன் ஆவாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். சரிங்க. அதான் ஒரு டவுட் இருந்ததுங்க, அதான் கேட்டேன். இருக்கு. அது 8th நான் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கேரியர் ஐடென்டிட்டி, என்ன சொல்றது, கேரக்டர் ஐடென்டிபிகேஷன் சொல்லி சைக்காலஜில ஒண்ணு இருக்கு. இந்த தளத்துல நம்ம பின்னாடி நிறைய டைம் இருந்தா நான் அதை பத்தி சொல்றேன். அதுக்கு நிறைய டூல்ஸே இருக்கு. அதாவது ஜட்ஜிங் ஏஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா 6th இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா 8th இருந்து இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிடலாம் நீங்க. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்குங்க. சைக்காலஜிக்கல் டூல்ஸ்னு சொல்லி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் இங்க இருக்கிற அந்த தளத்துல யாராவது உங்களுக்கு தனியா டைம் இருந்தா எனக்கு தனியா போன் பண்ணுங்க. நான் அதை பத்தியான விவரங்கள் உங்களுக்கு சொல்றேன்.
அதுல வந்து ஸ்க்ரூட்டனைஸ் ஆயிடும். உண்மையிலே பாத்தீங்கன்னா உங்க பையனுக்கு மேக்ஸ் திறமை இருக்கும், அவன் வேற ஏதோ காரணத்தினால இல்லன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். பட் அந்த இல்ல அந்த டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடும். அந்த டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் ஆயிடும் அவனுக்கு வருமா வராதாங்கிறது டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லாம் இருக்கு. நீங்க அவன் சொல்றதையும் நம்பலாம். இந்த மாதிரியும் சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை தனியா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் அதை பத்தி மேலும் விவரங்கள் சொல்றேன். எப்படி அந்த திறமைகளை கரெக்டா கண்டுபிடிக்கிறது, எப்படி அவங்களுடைய சரியான இதை சூஸ் பண்றதுங்கிறத பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஓகேங்க, ஓகே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள்? ஐயா வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம நேரம் கருதி அனைவரும் இவ்வளவு பொறுமையாகவும் ஒரு ஆதரவுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ண ராம் ஐயா, ரமேஷ் ஐயா, பன்னீர் ஐயா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நன்றிகள் சொல்றேன். இது சாதாரண வேலை இல்லை, பெரிய வேலையை அவங்க செய்யறாங்க. அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் சொல்றேன். அடுத்த பகுதியில இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விதிகளோட சந்திப்போம். ரொம்ப சிறப்புங்கய்யா. நல்ல மிகவும் சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வேற கிளாஸ் நாங்க கிளாஸ் எடுக்கும்போது கூட எங்களுடைய தரத்தை இப்ப உயர்த்தி கொள்ளணும். ஏன்னா நீங்க வந்து வாழ்க்கை கல்வியின் தரத்தை உங்க கிளாஸ் மூலமா மேல கொண்டு வந்து வச்சுருக்கீங்க ரொம்ப. அதனால நாங்க வந்து இதை பத்தி இனி நிறைய விஷயங்கள், எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்க கிளாஸ்ல இருந்து நிறைய புரிஞ்சிச்சு. நிறைய சந்தேகங்களும் கேட்டாங்க எல்லாரும். மீதி உள்ளவர்கள் அதுல எந்த சந்தேகங்கள் எந்த நேரத்துல தோன்றினாலும் நீங்க வந்து அந்த வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற தளத்துல உங்களுடைய சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த தளத்திலேயே வந்து ஐயாவுடைய போன் நம்பரை நான் இன்னைக்கு பதிவிட்டு விட்டுறேன். நீங்க வந்து ஏன்னா சில சந்தேகங்கள் வந்து ரொம்ப பர்சனலைஸா இருந்ததுன்னா அவருடைய மொபைலுக்கு நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அவர் சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். மிகவும் நன்றி. அனைத்து அன்பர்களும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் நம்மளுடைய வாழ்க்கை கல்வி தளம் வந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது. உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு, பிரவீன் ஐயா அவர்களுக்கு நம்ம ரொம்ப மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்று இதே போன்று அடுத்தடுத்து மிக சிறப்பான வகுப்புகளோடு நம்ம அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.